التمكين أنت الذي الدين سمى محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجيرا عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله الذي هدانا إلى دار السلام. الصلاة والسلام على رسوله خير الأنام سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم الذي أزال عنا الظلام وعلى آله وأصحابه الكرام وأتباعه إلى جميع العظام. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا غوث العالم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. يا أصحاب الوقت عيلوا بحكم نيابتي عن حكمكم. அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் துஆ பேட்டனை நாடிவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவனது ரசூலும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மகத்துவம் நிறைந்த இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்தில் மனங்களெல்லாம் நிறைந்திருக்கிற மகிமை வாய்ந்த கௌசுல் ஆலம்
குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் நினைவலைகளை அவர்களுடைய நினைவு நாளில் பகிர்ந்தளிக்கிற பெரும் வாய்ப்பினை வழங்கிய அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய நேசர்களை உண்மையான மஹப்பத்தை வைத்து அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்தளிக்கிற இந்த சபையை அல்லாஹ் கபூல் செய்வதோடு இங்கு நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கௌசனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் புனிதமான அஹ்லு பைத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். தாய் வழியும் தந்தை வழியும் அந்த புனிதமிக்க பாரம்பரியத்தை தழுவியதாக இருக்கிறதை நாம் எல்லாம் அவர்களுடைய புனிதமான பரம்பரை வாழ்வை பார்க்கிறோம். தந்தை வழியில் செய்தனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும், தாயார் வழியில் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தழுவியதாகவும் இருக்கிறது. அவர்களுடைய தந்தை அவர்களுடைய தந்தையார் அபு சாலிஹ், அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா, அமதுல் ஜப்பார், உம்முல் ஹைர் என்றெல்லாம் சொல்வார்கள். சையத் அபு சாலிஹ் அவர்கள் மிகச்சிறந்த பேணிக்கை உடையவர்கள். அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா உம்முல் ஹைர் ரலியல்லாஹு அன்ஹா சையதா அவர்களும் மிகச்சிறந்த பேணிக்கை உடையவர்கள். அந்த புனிதமிக்க சந்தோஷமான ஒரு அற்புதமான சூழலில் அல்லாஹ் அவர்களை ஒரு பரிசுத்தமான கருவறையையும் பரிசுத்தமான சுல்பையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அந்த புனிதமான தாய் தகப்பர்களை பெற்றதை அவர்கள் பெருமையாக சொல்வார்கள். நாம் நேற்று சொன்னோம் அவர்களை குறித்த சில தகவல்களை. அந்த பெருமகனார் இந்த அகிலத்தின் கடைசி பகுதி வரை அல்ல, நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த இடத்தை பிடித்தவர்களாக இருப்பார்களே, அத்தகைய ஒரு தகுதி மிக்க ஒரு மகானை இந்த உலகத்தில் அல்லாஹ் பிறக்க வைப்பதற்காக அவன் தேர்ந்தெடுத்த அந்த முதுகந்தண்டும் அந்த கருவறையும் மிகப்பெரிய பேணிக்கைக்குரியதாகவே இருந்ததை அவர்களுடைய சரித்திரம் சுட்டிக்காட்டும். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரி 470வது ஆண்டு ரமலான் பிறை 1 கிபி 1077வது வருடம் மார்ச் மாதம் 19ஆம் திகதி திங்கள் கிழமை சஹருடைய நேரத்தில் இந்த உலகில் அவதரிக்கிறார்கள். ஈராக் நாட்டில் ஜீலான் என்னும் பகுதியில் நீஃப் என்ற அந்த கிராமத்தில் அவர்களுடைய பிறப்பு இடம்பெறுகிறது.
பெற்றோர்களினுடைய கடைசி பிள்ளையாக கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த சில நாட்களிலேயே அவர்களுடைய தந்தை சையது அபூ சாலிஹ் அவர்கள் இறையடி சேர்ந்து விடுகிறார்கள். ஒரு பேணிக்கையான வாழ்வை அல்லாஹ் இந்த உலகில் வாழ வேண்டும் என்றவர்களை நாடி இருக்கிறானே. பெரும்பாலும் ஒரு முக்கியமானவர்களுடைய சரித்திரங்களை நாம் எடுத்து பார்த்தால் சிறு பிராயத்திலேயே அவர்கள் இத்தகைய ஒரு சோதனைகளை சந்திப்பார்கள். அது இறைவன் தன்னகத்தை எடுத்துக் கொள்வதற்காக செய்கிற ஒரு கைங்கரியம் என்றும் பெருமக்கள் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த சரித்திரத்தை நாம் உற்று நோக்குகிற பொழுது கூட இளம் பிராயத்திலேயே அவர்கள் தாயையும் தகப்பரையும் இழந்தவர்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், குல்லு வலி லஹு கதமுன் வ இன்னி அலா கதமின் நபி பத்ரில் கமாலி. எல்லா வழிமாறுகளுக்கும் ஒரு பாத கமலம் இருக்கும், ஒவ்வொரு நபியோடு தொடர்பு இருக்கும். வ இன்னி நான் அலா கதமின் நபி பத்ரில் கமாலி, பரிபூரண சந்திரன் இளங்குகிற அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாத கமலத்தை சுமந்தவன் என்று அவர்கள் சொல்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அத்துணை குணாதிசயங்களையும் அவர்களிடத்தில் பிரதிபலித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்வு முழுவதும் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தோய்ந்ததாகவே அமைந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடப்பார்கள், எப்படி அவர்களுடைய அன்றாட நடவடிக்கை இருக்கும், எப்படி அவர்களினுடைய அன்றாட அணுகுமுறைகள் இருக்கும், அது சுய அணுகுமுறையாக இருந்தாலும் சரி, புற அணுகுமுறையாக இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் இருக்குமோ அதை அப்படியே தன்னகத்தை பிரதிபலித்தவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டால் அதற்கு பல விளக்கங்கள் ஹதீஸ்கள் நமக்கு கொடுக்கும், இறைமறை கொடுக்கும். அந்த இறைமறையும் ஹதீஸும் ஒட்டுமொத்தமாக பிரதிபலித்த சுத்தவான்கள் தான் இறை நேசர்கள் என்பதை நமக்கு மகான்கள் சுட்டி காட்டுவார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கையை குறித்து, அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் என்ன? கான குலுகுன் நபி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணம் குர்ஆனாகத்தான் இருந்தது. பெருமானாரினுடைய அன்றாட நடவடிக்கைகளும் நெறிமுறைகளும் அணுகுமுறைகளும் வார்த்தை பிரயோகங்களும் எதை எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி அது குர்ஆனினுடைய செயல் ரூபமாகத்தான் இருந்தது என்பதை அவர்களுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சுட்டி காட்டுவார்கள். குர்ஆனை தன்னகத்தை பிரதிபலித்து காட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அத்துணை அம்சங்களையும் தன்னிடத்தில் பிரதிபலித்து காட்டக்கூடியவர்கள் தான் இறை நேசர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாயிபாக அவர்கள் இருப்பார்கள். இறை நேசர்கள் அவர்களை பார்த்தால் நமக்கு முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நமது புறக்கண்களுக்கு அந்த தோற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தும்.
பெருமானார் எப்படி நடப்பார்கள், எப்படி அமர்வார்கள், எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி அணுகுமுறைகள் இருக்கும், இது ஒரு புறம். பெருமானார் எப்படி வணக்கம் மேற்கொள்வார்கள், எப்படி அவர்கள் தியாகம் செய்வார்கள், எப்படி அவர்கள் துறவறம் மேற்கொண்டார்கள் என்று மறுபுறம். எப்படி எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய பிம்பங்களாக, அவர்களுடைய பிரதிபலிப்புகளாக இறை நேசர்கள் திகழ்வார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அண்டவர்கள் முஹம்மதுன் ரசூலிடத்திலேயே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அத்துணை நெறிமுறைகளையும் தன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்து நிறுத்தியவர்கள். அவர்களுடைய தாயார் அமத்துல் ஜப்பார் உம்முல் கைர் ஃபாத்திமா, சையீதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த சீமாட்டி மிகப்பெரிய பேணிக்கை, அற்புதமான ஒரு தர்பியத்து செய்வதில் அவர்கள் மிக நிகரற்றவர்களாக திகழ்ந்தார்கள். காரணம், அவர்களுடைய தகப்பனார், ஏற்கனவே அவங்கள பற்றி நாம் சொன்னோம், அஸ்ஸையது யஹ்யா ஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பெருமகனார். அன்றைய காலத்திலேயே ஜாஹிது ஒரு துறவி என்றே அறியப்பட்டவர்கள். அந்த பெருமகனாரினுடைய அற்புதமான பிள்ளை இல்லையா அந்த சீமாட்டி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களினுடைய அருமையான சுத்தமான ஒரு மகனாக மகன் அந்த மகன் வழியில் வந்தவர்கள். அந்த உம்மாவுடைய தகப்பனார் சையத் அப்துல்லா ஸௌமிஇ ரலியல்லாஹு அன்ஹு அண்டவர்கள். சையத் அப்துல்லா ஸௌமிஇ ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவர்களுடைய அரவணைப்பில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, பாட்டனாருடைய அரவணைப்புல போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா கௌசுல் ஆலத்தையும் இந்த பாட்டனாருடைய அரவணைப்புல விடுறான். அவங்க தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப பாட்டனாருடைய அரவணைப்பில் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒப்படைக்கப்பட்டார்களோ அது மாதிரி கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸௌமிஇ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அரவணைப்பில் வருகிறார்கள். ஏற்கனவே அவர்களுடைய தாயார் இருக்கிறாங்களே, தன்னுடைய இச்சைகள் எல்லாம் தீர்ந்த ஆண்டு என்று சொல்வார்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு இள வயசுல இச்சைகள் இருக்கும், ஆனா அதெல்லாம் கடந்து வந்தவங்க தான் ஜாஹிதுகள், துறவிகளும். அதையெல்லாம் கடந்து வந்தவர்கள் தான் இறை நேசர்களான பெருமக்களும். என்றாலும் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அவர்களுடைய தாயார் சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஈன்றெடுக்கும் பொழுது அந்த சீமாட்டிக்கு வயசு என்ன தெரியுமா? 60 வயது. எத்தனை? 60 வயது. 60வது வயதில் தான் குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அவர்களுடைய அருமை தாயார் இந்த உலகத்திற்கு தருகிறார்கள். அல்லாஹ் எவ்வளவு பொக்கிஷமாக கொண்டு வந்து கொடுக்கிறான்னு பாருங்க. தாயாரினுடைய கடைசி பிள்ளை அது கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். விலாயத்துடைய குடும்பம். கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தாய் வழி சகோதரி ஆயிஷா என்ற ஒரு பெண்மணி இருந்தார்கள். அந்த சீமாட்டியை பற்றி சரித்திரம் பதிவு செய்கிறது. அந்த சீமாட்டி இருக்கிறாங்களே, அவர்கள் அன்றைய கால மக்களால் முஸ்தஜாபுத்தஅவா என்று போற்றப்பட்டவர்கள். அந்த பெண்மணியிடம் ஒரு துஆ செய்ய சொல்லி அந்த துஆ கேட்டால் நிச்சயம் பலித்து விடும் என்று அன்றைய கால மக்கள் அவர்களை பயன்படுத்தியும் வந்திருக்கிறார்கள். ஏதாச்சும் பிரச்சனைன்னா அந்த பெண்மணிகிட்ட போவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போவாளாம். அந்த சீமாட்டிகிட்ட போய் எங்களுக்காண்டி துஆ செய்யவும் பாலாம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மழை கஷ்டம் வந்த பொழுது பெருமானாரை அணுகினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வர சொல்ல அணுகினாங்க. அந்த மாதிரி கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தாய் வழி சகோதரியா இருக்கிறாங்களே, அவங்க தாயாருடைய சகோதரி ஆயிஷா
அன்றைய கால மழை கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் அந்த பெண்மணியிடத்தில் அணுகி இருக்கிறார்கள். அந்த பெண்மணி துவா செய்து மழையும் இறங்கியும் இருக்கிறது. ஒரு விலாயத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் அல்லாஹு தாலா அந்த குடும்பத்தையே பாதுகாக்கிறான். அஹ்லு பைத்துங்கிறதே ஒரு தனி மகத்துவம். அதையும் கடந்து இறை நெருக்கம் பெற்றவர்கள், இறைவனுடைய அன்பிப்பை பெற்றவர்கள் என்று வருகிற பொழுது ஒரு தனித்துவமான குடும்பமாக அவர்களுடைய குடும்பம் விளங்கி இருக்கிறதை நாம் பார்க்கப்படுகிறது. கௌசுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் காலத்தில் அவர்கள் பிறந்து அவர்கள் வாலிபத்தை எத்தி அவர்களுடைய அந்த உன்னதமான நிலைக்கு வருகிற பொழுது சமகாலத்தில் இருந்த பெருமக்களானவர்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு கௌசுல் ஆலத்தை விட 45 வயசு கம்மியான ஆள். யாரை விட? கௌசுல் ஆலத்தை விட 45 வயசு கம்மியான ஆள். அவங்க தம்பியா இருந்தாங்க. அந்த மாதிரி ஹிந்துல் வலி ஹாஜா அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்க 60 வயசு இளைய ஆள் கௌசுல் ஆலத்தை விட. ஏர்வாடியில் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அடங்கி இருக்கிறாங்களே, அந்த சீதேவி வந்து கௌசுல் ஆலத்தை விட 70 வயசு இளைய ஆளு. அவங்க இருக்கிற முதுமை காலத்தில் இவங்க அந்த சின்ன வயசுல இருக்கிறாங்க. இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அந்தவர்கள். ஷேகுல் அக்பர் முஹையீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு கௌசுல் ஆலத்தினுடைய துஆவினால் வந்தவர்கள். அன்று சமகாலத்து பெருமக்களாக இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச இந்த பெருமக்கள் இவர்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களினுடைய மனைவிற்கு பின்பு 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமஹுல்லாஹ் பிறக்கிறாங்க. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய அன்றைய காலத்து இந்த பெரியவர்கள் எல்லாம் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பாத கமலத்தை நாங்கள் சுமந்தோம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய பாத கமலத்தை சுமந்தோம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அஜ்மீரின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏர்வாடி ஷஹீத் வலியுல்லாவினுடைய அந்த கராமத்து நடந்து கொண்டிருக்கிறது. சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய அந்த தீர்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களே சொல்றாங்க, நாங்கள் கௌசுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய பாத கமலத்தை சுமந்தவர்கள் என்று பெருமையோடு சுட்டி காட்டுவார்கள். கௌசுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 11வது தலைமுறை வாரிசாக வருகிறார்கள். அந்த பெருமகனார் அவர்களுடைய தாய் தகப்பர்கள் மிகப்பெரிய பேணிக்கை. நமக்கெல்லாம் தெரியும், வாழ்வில் ஒரு நாள் கூட ஹராம் அவர்களுடைய நாவை அல்ல மூக்கை கூட தொட்டது கிடையாது. ஹராம் என்பால் அவர்களுடைய சிந்தனை சென்றதே கிடையாது. நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும்னா ஹராம்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்வுகள் சீர்கெட்டதாக போய்விடும். எப்படி ஒரு விஷத்தை சாப்பிட்டா அது உடலின் ஒரு பாகத்தில் பாதிப்பை உருவாக்குமோ, அது மாதிரி ஹராமை சாப்பிட்டால் நமது இபாதத்தை போக்கிவிடும் மாத்திரமல்ல, நமது சந்ததிகளையும் கேள்விக்குறியாக்கிவிடும். வழிகட்ட சந்ததிகளாக போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிறந்த நேரத்தில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த நேரம், ஏற்கனவே அவங்க உம்மா தாயார் கருவுற்றிருக்கிறார்கள். கருவுற்றிருக்கிற காலங்களில் செய்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அமத்துல் ஜப்பார் உம்முல் கைர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எனக்கு ஒவ்வொரு நாட்களும், நான் கருவை சுமந்திருந்த ஒவ்வொரு நாட்களும் ஏதாவது ஒரு பெருமகனார் என்னிடம் வந்து சுப செய்தி சொல்லி செல்வார்கள் அப்படின்னா. சஹாபிகள் வந்து என்னிடத்தில் சுப செய்தி சொன்னார்கள். அன்றைய காலத்தில் இருந்த பெரிய மகான்கள் என்னிடத்தில் சுப செய்தி சொன்னார்கள். அம்மா, நீ சுமந்திருக்கிறது சாதாரண குழந்தை அல்ல,
அகிலம் வியக்கும் அளவுக்கு விலாயத்தின் உச்சியை எட்டுகிற ஒரு உன்னதமான அந்த கருவை சுமந்திருக்கிறாய் என்று அவர்கள் என்னிடத்தில் சொல்லி செல்வார்கள் என்று அந்த சீமாட்டி சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, உலகில் வாழி வருகிற அத்தனை ஒளிமார்களும் நீங்கள் சுமந்திருக்கிற அந்த பிள்ளையை கரத்தை பிடித்த பின்புதான் அவர்களுக்கு விலாயத்தே கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான புள்ள அப்படின்னு எனக்கு கருவை சுமந்திருக்கும் பொழுதே என்கிட்ட வந்து சஹாபிகளும் இறை நேச பெருமக்களும் என்னிடத்தில் சொல்லி சென்றார்கள் என்று அமத்துல் ஜப்பார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று பிறக்கிற அன்று உலகத்தின் பல பாகத்தில் பிறந்த பல்லாயிரம் குழந்தைகள், அத்துணை குழந்தைகளையும் அல்லாஹ் இறைநேச பெருமக்களாக ஆக்கினான் என்றும் சரித்திரம் பதிவு செய்கிறது. அது எப்படிங்க அப்படின்னு நாம கேட்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு பிறக்க வச்சவன் அல்லாஹ். இந்த நேரத்தில் யாரு பிறக்கணும்னு அவன் முடிவு செஞ்சு பிறக்க வைக்கிறான். அதை ஏத்துக்கிறாம சில பேர் இருக்கிறான்னா அவனுக்கு அன்னைக்கு பிறக்கிற வாய்ப்பு கிடைக்கல. அன்னைக்கு பிறக்க வச்சது அல்லாஹ். இன்னைக்காவது ஆப்ரேஷன் இருக்கு, அன்னைக்கு ஆப்ரேஷனும் கிடையாது. சரி, இன்னைக்கு இத்தனை மணிக்கு வந்து ஒரு மன்னரினுடைய பிள்ளை பிறக்க போகுது, கரெக்டாக அந்த டைமுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க என் பிள்ளையும் இன்னைக்கு சொல்லிடுவான். அன்னைக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. தானாக பிறந்தால்தான் உண்டு. அன்று பிறந்த அத்துணை குழந்தைகளும் இறை நெருக்கம் பெற்றவர்களாக மாறினார்கள் என்பதை ஔதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்பித்த பல பெருமக்கள் நமக்கு தகவல் தருகிறார்கள். ஔதுல் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் தாங்கள் அலா கதமின் நபின்னு சொல்லிருக்கிறீங்க, ரசூலுடைய கதமை சுமந்தவன் சொல்றீங்க. அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லா வழிமாறுகளுடைய தோள்களிலும் உங்கள் பாத கமலம் இருக்கும் என்றால் உங்கள் தோல் புஜத்தில் யார் பாதம் இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஔதுல் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய தோல் புஜத்தில் என் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாதம் இருக்கிறது என்று அவர்கள் ஒரு முறை திறந்தும் காட்டியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் நுபுவத்துங்கிற முத்திரையை அந்த தோல் புஜத்துல வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தோல் புஜத்துல நுபுவத் என்ற முத்திரையை வைத்தான். நம்ம தோல் புஜத்துல பாதத்தை சுமக்கிறான உடனே இதெல்லாம் என்ன கபிசாவா அப்படின்னு நினைச்சு சில பேர் பேசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று சொல்ல வருகிறார்கள். நபி என்று சொல்ல வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பலர்கள் பலவிதமாக சோதிக்க முற்படுகிறார்கள். நீண்ட வயதில் பல நீண்ட தூர பயணங்களையும் பல நீண்ட தூர இடையூறுகளையும் கடந்து வந்த ஒரு உன்னதமான ஒப்பற்ற அறிவாற்றல் பெற்ற ஒரு அற்புதமான சஹாபி தோழர் சையதுனா சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் இருக்கிற அவையை நோக்கி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் சையதுனா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு குடியிருக்கிற வீட்டில் வந்து தங்குகிறார்கள். அப்படி தங்குகிற நேரத்தில் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு உள்ள வராங்க. வந்து முதல் நாள் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில பேரீச்ச கனிகளை முற்படுத்துகிறார்கள். முற்படுத்தி அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்டாங்க, இது எதுக்குன்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இது ஹதியா அப்படின்னாங்க. அப்படியா, தாங்க அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லான்னு வாங்கி அதில் ஒன்றை எடுத்து சாப்பிட்டுட்டு மற்ற ஆளுகளுக்கு கொடுத்துட்டாங்க. தனக்கு சொந்தமானது தான் சாப்பிட்டாங்க, கொடுத்தாங்க. அடுத்த நாள் வந்தார்கள். பேரீச்சங்கனிகள் சிலதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது எது, இது என்னன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இது சதகான்னு சொன்னாங்க. முதல் நாள் ஹதியான்னு சொன்னாங்க, அன்பளிப்புன்னாங்க. இது தர்மம், சதகான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி தாங்கன்னு வாங்கிக்கிட்டு
அவங்க எடுத்து மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஒரு கனியை கூட அவர்கள் சாப்பிடவில்லை. அஹ்லு பைத்துகளான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர்களுக்கு கழிவுகள் கூடாது. அவங்க அவ்வளவு பரிசுத்தமானவர்கள். அல்லாஹ்வே அதை நிரூபிக்கிறான். எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஜக்காத் வாங்குறதுக்கு சில பேருக்கு தகுதியில் மிஸ்கீன் உண்டு, ஃபுகரா உண்டு. நம்ம சதகாத்துல் ஃபுகராஇ வல் மசாகீன்ங்கறான். அந்த வறுமை கோட்டில் இருப்பவர்களாக அஹ்லு பைத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தினர்கள் இருப்பார்கள் என்றால் கூட அவர்கள் அந்த வார்த்தைக்குள்ள வரமாட்டாங்க. அவங்களுக்கு சதக்கா ஜக்காத்து கொடுக்க கூடாது, நம்ம தெரியாம கொடுத்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு சதக்கா ஜக்காத்தை கொண்டு ஒப்படைச்சிடக்கூடாது. கொடுத்தா கொடுத்தவன் குற்றவாளி, கொடுத்தவன் குற்றவாளியா போயிடுவான். அவங்க தெரியாம சாப்பிட்டாங்கன்னா கொடுத்தாலும் குற்றவாளியா போயிடுவான். தெரிஞ்சுட்டு அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன் கொடுக்க கூடாது? அது கழிவு. தர்மம் என்பது உங்களுடைய பாவத்தை சுத்தப்படுத்துகிறது, உங்களுடைய குறைகளை அது போக்குகிறது. அப்ப அந்த கழிவு அவர்களிடத்தில் போகக்கூடாது. அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. அல்லாஹ் எப்படி பரிசுத்தப்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களை. இப்ப நீ ரசூல நீ நான் ஒன்னான்னு பேச போற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களிடத்தில், ரசூலிடத்தில் அல்ல, ரசூலுடைய குடும்பத்தார்கள் வம்சத்தாரிடத்தில் கூட நீ சதக்கா ஜக்காத்துங்கிறத நீ சாப்பிடலாம், ஆனா அந்த பெருமக்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அல்லாஹ் சட்டம் அல்லாஹ் வந்து சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வும் சொல்றான் அவர்களை பரிசுத்தப்படுத்துவது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம்ங்கிறான். அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிற பொறுப்பை எடுத்துக்கொண்டான். யாரை? அஹ்லு பைத்துகளை. இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரக்கும் தத்ஹீரான் அல்லாஹ் சொல்றான். இன்னமா யுரீதுல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வேலையே அப்படிங்கிறான், அவனுடைய நாட்டமே அப்படிங்கிறான். இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டமே அதுதான், அஹ்லு பைத்துகளை பரிசுத்தப்படுத்துவது. அல்லாஹ்க்கு நிறைய இது இருக்கு. ஆனா அந்த அஹ்லு பைத்துகள் விஷயத்தில் பரிசுத்தப்படுத்துகிற பொறுப்பையும் அவன் கரத்தில் வைத்துக் கொண்டான். அப்படி இருக்கு. அப்ப இங்க வந்து கொடுக்கறாங்க, என்னன்னு கேட்கறாங்க, சதக்கான்னாங்க. பெருமானார் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு இது கூட இருந்து சாப்பிடல, அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. 2வது நாள் நடந்தது. 3வது நாள் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கல, பரிசோதிக்க வந்திருக்கிறாங்க. 3வது நாள் வந்தாங்க. பெருமானார் அவையில் முதல் நாள் ஹதியாவை கொண்டு வந்து, 2வது நாள் சதக்காவை கொண்டு வந்து கொடுத்த பெருமகனார் வெறும் கையோடு உள்ளே நுழைகிறார்கள். வளமையாக வந்து முன்பு இருந்து அமர்ந்த சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அண்டவர்கள் 3வது நாள் அமரல்ல, நின்றுக்கிட்டு இங்கிட்டு அங்கே போகிறாங்க, அங்கேருந்து அப்படி போகிறாங்க, இங்கேருந்து இங்கிட்டு திரும்புகிறாங்க, சுற்றி சுற்றி வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியோடு புன்முறுவலோடு அவர்களை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு தன்னுடைய முபாரக்கான அந்த மேனியில் இருந்த அந்த ஆடையை சற்று அகற்றி காட்டி, சல்மான் இதுக்கு தானே சுற்றி சுற்றி வாரீங்க, நாங்கள் இதுக்கு தானே சுற்றி சுற்றி வாரீங்க. பெருமானாருக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றல்ல, பெருமானார் முன் நின்றாலே போதும். சாதாரண கருவி, ஒரு ஸ்கேன் முன்னால் நின்றால் என் உள்புறத்தில் இருக்கிற குறைகளையும் சுவடுகளையும் அது பதிந்து பின்னால் இருக்கிற திரையில் காட்டுகிற வலிமையும் ஆற்றலும் இருக்குமானால் என் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸ்கேனுக்கு கூட ஒப்பு இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறானே, இந்த ஸ்கேன் எடுக்குன்னு சொல்றான், அது காட்டும்னு சொல்றான், அவங்களுக்கு தெரியாதுங்கிறான். எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு அறிவு, நஜீஸான அறிவு. யாரோடு தொடர்பா இருக்கிறாங்க? எப்ப ஸ்கேன் சாதாரணமாக இருந்தால் தெரியாது, அது கரெக்டா சும்மா இப்ப நாம போறோம், நாம போய் நிக்க தான் செய்யறோம். ஆபரேட்டர் வரல, ஸ்கேன் ஆபரேட்டர் வரல, இந்த எக்ஸ்ரே ஆபரேட்டர் அங்க வரல வச்சுக்கிறோம். எக்ஸ்ரே ஆபரேட்டர் வராம இருக்கிறான், அது பிளங்கின் பண்ணாம இருக்கு, சுவிட்ச் போடாம இருக்கு, ஆன் பண்ணாம இருக்கு. அதுக்கு முன்னால நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல்கள்ல நம்ம எல்லாம் போயிருக்கிறோம்.
அந்த எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வெளியில வந்து ஒரு ரெட் லைட் ஒன்று போட்டிருப்பான். அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். ரெட் லைட் ஆன் ஆகும் பொழுது தயவு செய்து அருகில் நிற்க வேண்டாம், எங்க தள்ளி நின்றுங்க. ஏன்னா அந்த கருவி இது எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இது பாதிக்கும், அதனால பக்கத்தில் நிற்காதீங்க அப்படின்ட்டு. அது இல்லாத நேரத்தில் நிற்கலாம். அது இல்லாத நேரத்தில் அந்த கருவிக்கு முன்னால் போய் வந்தாலும் அது படம் எடுக்காது, அது காட்டாது. எப்போ அது கனெக்ஷன் கொடுக்கப்படுமோ, ஆப்ரேட் செய்யப்படுமோ அப்பதான் கொடுக்கும். அதே மாதிரி சராசரி மனிதனாக ஒருவன் இருக்கிற வரை அவனுக்கு உள்ரங்கம் எதையும் பார்க்கிற சக்தி கிடைக்காது. எப்பொழுது அவன் அல்லாஹ்விடத்தில் தன்னை அர்ப்பணிப்பாரோ, இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைப்பாரோ, அங்கு கனெக்ஷனும் ஆபரேஷனும் வந்துருது. அதனால இவர்களுடைய கண்கள் அந்த கண்கள் அல்ல, இவருடைய காதுகள் அந்த காதுகள் அல்ல, கரங்கள் அந்த கரங்கள் அல்ல, கால்கள் அந்த கால்கள் அல்ல. இதை நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்வதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குன்து ஸம்அஹுல் லதி யஸ்மஉ பி வ பஸரஹுல் லதி யுப்ஸிரு பிஹி என்று பெருமானார் வாய் மொழி பகருகிறார்கள். கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும்னு அல்லாஹ் சொல்றான். நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னா, நான் அவனை நேசித்து விட்டேன் என்றால், இறை நேசம் என்ற அந்த கனெக்ஷன் உள்ள வந்துருச்சுன்னா, இப்ப அந்த நபர்களை நீ பார்க்கும் பொழுது சராசரி நபராக பார்த்து விடாதே. உனக்கு இருக்கிற இரு கண்கள் தான் அவர்களிடத்திலும் இருக்கும் தோற்றம் தெரியும். உனக்கு இருக்கும் இரு காதுகள் தான் அவர்களுக்கும் இருக்கும் தோற்றம் தெரியும். உனக்கு இருக்கும் இரு கரங்கள் தான் அந்த தோற்றம் தான் அவர்களிடத்திலேயும் தெரியும், தென்படும். உனக்கு இருக்கிற காலு மாதிரி தான் அவங்களுக்கும் தென்படும். ஆனால் உன் கரம், உன் கை நீளுகிற தூரம் தான் செல்லும். இறைவன் நேசித்த அந்த நன்மக்களுடைய கரம் அதையும் தாண்டி செல்லும். அது அந்த கரம் அல்ல, அது அவன் செய்கிற கரம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதனால அந்த தூரத்தை எல்லையை நீ உன் கண்ணுக்கு இடையில உன் அறிவை வச்சுட்டு இடம் போட்டுட்டு இருக்காது அப்படின்னு பெருமக்கள் சொல்வார்கள். இறை நேசர்களை அணுகும் பொழுது அறிவுகளை கலட்டி வைத்து விட்டு செல், இல்முகளை கலட்டி வைத்து விட்டு செல், உன் ஆற்றல்களை கலட்டி வைத்து விட்டு செல். அவர்களிடத்தில் செல்லும் பொழுது உன்னிடத்தில் பூஜ்ஜியம் மாத்திரமே இருக்க வேண்டும். அதனால் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் அவன் தன்னகத்தை எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தில் யாரோடும் அவர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தாமல் இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சாங்களா, ஓதுனாங்களா? யார்கிட்ட ஓதுனாங்க, யார்கிட்ட படிச்சாங்க? ஆனா பெருமானாருக்கு தெரியாத கலை இருக்குமா? பெருமானார் கற்காத கலை உண்டா? அவர்கள் அறியாத அறிவு உண்டா? இந்த உலகத்தின் எத்தனை துறைகள் வல்லுநர்கள் இருந்தாலும் என் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிர்த்த வார்த்தையின் ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் ஆய்வு செய்ய எடுத்துக்கொள்ள முடியும். அங்க அப்படித்தான். அதே மாதிரி இறை நேசர்கள் இறைவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்தார்கள், அறிவை கொண்டு போகல. அதுக்கு பின்னால் அந்த அறிவை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்கிட்ட இருந்து கிடைச்சது. இல்முல ரெண்டு வகை, இல்ம கஸ்பி வஹ்பின்னு இருக்கு. தானாக முயற்சி செஞ்சு பெற்றுக்கிறது. இறைபுறமிருந்து வருகிற கல்வி இருக்கு, அது தனி ஆற்றல். அது இந்த கண்ணால பார்த்துட்டு இருக்க முடியாது. அல்லாஹ் அதை விலக்கி காட்டுறான், உருவப்படுத்தி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ரெண்டு பேரையும் வச்சு உருவப்படுத்தி காட்டுறான். என்ன நீங்க இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னுகிட்டு. சில விஷயங்கள் குர்ஆன் சூரா கஹ்ஃப்ல இருக்கா இல்லையா? நாம எல்லாம் அதை படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த அறிவு இருக்கே, அதை அவங்க சொல்லுவாங்க, மில்லதுன்னா இல்மா, நம் புறமிருந்து கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் சொல்லுவான். நம்ம புறத்துல இருந்து போனது, அதனால இந்த அறிவை வச்சு அதை யோசிச்சா விளங்காதும்பா. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு உருவகமாக ஆக்கி நம்ம கிட்ட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். ரெண்டு பேரை வச்சு இடங்கள்ல, சில இடங்கள்ல வந்து கருத்துக்களை வந்து கொண்டு சரியா சேர்க்கணும்னு சொன்னா பல மாதிரி சொல்லால கொண்டு சேர்க்கலாம், செயலால சேர்க்கலாம். சில இடங்கள்ல ஸ்கூல்ல எல்லாம் போனா இந்த டிராமா மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்ஷனோட இருக்கும்.
அந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்கு மூசா என்ற ஒரு நபரையும் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹிதர் என்ற ஒரு நபரையும் அலைஹி ஸலாத்து வஸலாம், ரெண்டு பேரையும் வச்சு, எப்பா ரெண்டு விதமான இல்மு இருக்கு, நீ அதை வச்சுக்கிட்டு எடை போட்டு கொண்டு அறிவை நீ மோசப்படுத்திக்கிறாத, அறிவை கொண்டு போய் அணுகிடாத அப்படின்னு அல்லாஹ் அந்த ரெண்டு பேரை வச்சு காட்டுறான். இந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பேரை நீ ஆய்வு செஞ்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காத. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இல்மு தெரியாம போச்சு பாத்தீங்களா அப்படின்னு அவங்கள பத்தி சிந்திச்சுட்டு இருக்காத. அங்க அது நோக்கம் அல்ல, நீ புரிந்து கொள். சல்மானுல் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, சுத்தி சுத்தி வாராங்க. பெருமானார் திறந்து காட்டி சொன்னார்கள், சல்மான் இதுக்கு தானே சுத்தி சுத்தி வாரீங்க அப்படின்னாங்க. அப்படியே ஆற தழுவி கட்டிப்பிடித்து அந்த இடத்தை முத்தம் கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் அந்த இடத்தில் ஷஹாதா விழிந்தார்கள். ஏன்னா அவங்க ஏற்கனவே சந்திச்ச அவர்களுடைய மத போதகரின் நல்லவர்கள் சொன்ன வார்த்தை, கடைசியாக ஒரு தூதர் வருவார், அந்த நபர் வந்து அவங்க தான் அந்த தூதர் என்பதை நீ ஒன்றை வச்சு முடிவு செஞ்சுக்கப்பா. எப்படி? அந்த தூதர் அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள், தர்மத்தை அவர்கள் புசிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு நுபுவத்துடைய முத்திரை அவர்களுடைய முதுகந்தண்டில் முதுகு பகுதியில் இருக்கும், இந்த தோல் பகுதியில், இந்த தோல் பகுதியில் இருக்கும், அதை வச்சு விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னதை அவர்கள் அந்த பரிசோதித்து பார்க்கிறார்கள். இங்க அவங்க நபிதான் என்பதற்கு அல்லாஹ் தஆலா அந்த முத்திரையும் குத்தி அனுப்பணுமா? அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா போதாதா? ஒரு அடையாளம் வேணுமா? இந்த அடையாளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறான், அதை காட்டுறான். ஓதுலாலத்துடைய கால்பாதம் விலாயத்து பெற்ற மற்ற மக்களிடத்தில் இருக்கும் என்றால் உடனே மறுக்கிறான், இவன் மறுக்கிறான். அது என்ன வச்சாதான் அவங்கெல்லாம் சுமந்தா தான் ஒளியுள்ளாவா? என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, யார் சொன்னதுன்னு கேட்குறான். எப்பா நீ விலாயத்து பெறுகிற தகுதி உடையவனாக இருந்தால் அது விளங்கும், இல்லை விலாயத்து பெற்றவர்களை அணுகி இருந்தால் அது புரியும். ஓதுலாலும் ரதியல்லான்னு சொல்கிறாங்க, எனக்கு முஹம்மது ரசூலுடைய பாத சுவடு என் மேனியில் இருக்கிறதுன்னாங்க. அதை சுமந்த பரக்கத்தினால் ஓதுலாலத்துடைய கால் பாதத்தை எல்லா வழிமாறுகளிலும் வைக்கிறான். ஓதுலா ரலியல்லாஹு பகதாத் ஷரீஃப்ல இருந்துகிட்டு சொல்றாங்க, கதமி அலா ரகபாத்தி குல்லி வலியில்லா, எல்லா வழிமாறுகளுடைய தோளிலேயும் என் பாதம் இருக்கும். அல்லாஹ் சொல்ல சொன்னான்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொல்றாங்க. அதை வச்சு அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது வயதில் இளையவராக இருந்த 45 வயது இளையவராக இருந்த யார்? சையதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் அஸ்ஸையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாங்க. இருந்த அந்த பெருமகனார் தன் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த அந்த தருணத்தில் இந்த வார்த்தை அவர்களுக்கு வந்து சேருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லுகிற செய்தியை இவர்கள் செவிமடுக்கிறார்கள். இன்றைய காலத்தில் அதனுடைய ஒரு தூரத்தையும் அந்த தத்துவத்தையும் நாம் ரொம்ப டெஃபினேஷன் பண்ணி தான் விளங்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்னைக்கு நான் யாரை தொடர்பு கொள்ள நினைக்கிறேனோ, என்கிட்ட கனெக்ஷன் இருந்தால், என்கிட்ட சரியான பேலன்ஸ் இருந்தால், நான் வந்து அதே இது அவர் வச்சிருந்தாருன்னா என்னால் தொடர்பு கொள்ள முடியும். நான் இங்கேருந்து பேசுறது கடைசி வரிசையில் இருக்கிறவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு விளங்கும். இந்த கடைசி வரிசையில் இருக்கிறவருக்கு நான் என்ன பேசுறேன்னு போன்ல இப்படி ரகசியமா பேசினேன்னா, ஏன் இந்த முந்தின வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடியவரோடு நான் கொண்ட தொடர்பு இருக்கிறது, என் பேச்சை அவர் மிக துல்லியமாக செவிமடுப்பார். ஏன்னா நான் அவரோட தொடர்பு கொண்டிருக்கிறேன், அவர் என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அவங்க எல்லா மக்கள்கிட்டையும் என் பாதம் இருக்குன்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய வழிமாறுகளிடத்தில் என் பாதம் இருக்கும் அப்படின்னாங்க. அலா ரகபாத்தி குல்லி வலி, எல்லா வழிமாறுகளுடைய தோல் புஜத்திலையும் இருக்கும்.
இருக்க வேண்டும் என்றவர்கள் சொன்ன பொழுது சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அலா ரஸீன் அப்படியே தலையை தாழ்த்தி கொடுத்தார்கள். தோல்புஜம் என்ன, என் சிரமே அதற்கு தருகிறேன், என் தலை மீது வையுங்கள்னு சொன்னாங்க. இவன் பாஷையில வேண்டாம், அது ஷிர்கா தெரியலாம். காலை தலையில வைக்கிறது ஷிர்க்குன்னு யார் சொன்னது? ஷிர்க்குன்னு யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்ய அனுமதி கேட்ட பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாத கமலத்தை அவர்களுடைய நெற்றிகளால் ஒற்றுவதற்கு அனுமதி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதெல்லாம் வேணாமா, லா யம்பகி, தேவையில்லைன்னு சொன்னாங்க. அரசர்களுக்கெல்லாம் நடக்குதே. தோழர்கள் ஒரு நாள் பார்க்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் இருந்த ஒரு கால்நடை பெருமானாருக்கு சஜிதா செய்வதை பார்க்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த கால்நடைகள், ஐந்தறிவு படைத்த கால்நடைகள் தாங்களுக்கு சாஷ்டாங்கம் செய்கிறதே, நாங்கள் செய்யக்கூடாதா? என்ன கேட்குறேன், கால்நடை என்பது சாஷ்டாங்கம் செய்ததில்லையா? அந்த கால்நடையை சாஷ்டாங்கத்தை பெருமானாருக்கு செய்ய வைத்தவன் யார்? கால்நடைகளுக்கு அறிவில்லை, நம்ம பாஷையில் அறிவில்லை, அது சுயமாக சிந்திக்க முடியாது. சுயமாக சிந்திக்க தெரியாத ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் அவர்களுக்கு சுஜூது செய்தது என்றால், நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு பக்கத்தில் ஆள் இல்லை, ஒரு பயிற்றுவிப்பாளன் அதற்கு அருகில் நிற்கல. ஏன்னா பயிற்றுவித்த சில யானைகள் சுஜூது செய்யும், கும்பிடு போடுனா கும்பிடு போடும், எல்லாம் செய்யும். அப்படி யாரும் அருகில் நிற்கவில்லை. அது பயிற்றுவிக்கப்பட்ட ஒன்று அல்ல, அது சுற்றி தெரிந்த ஒன்று. வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் சுஜூது செய்தது என்றால், அந்த முஹம்மது ரசூலுக்கு முன்னிலையில் அந்த கால்நடையை சுஜூது செய்ய வைத்தது யார்? அல்லாஹ் இல்லையா? அதனால தான் சஹாபிகள் கேட்டாங்க, யார சொல்ல இந்த கால்நடைகளை செய்கிறது என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த கால்நடைகளையே அல்லாஹ் சுஜூது செய்ய வச்சிருக்கிறானே, நாங்க ரொம்ப தகுதியுடைய ஆட்களோ, நாங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரி மனிதனுடைய சிந்தனையாளர்களாக இருந்திருந்தால் சரிதான்பா, நீங்க செய்யத்தான் செய்யணும்னு இருப்பாங்க. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவர்கள், தீர்க்கமாக யோசிக்கக்கூடியவர்கள். எதையெல்லாம் யோசிக்கிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாரும் இருந்தாங்க. அதில் நோய்வாய்ப்பட்டவங்கள் இருப்பாங்கல்ல, வயோதிபர்கள் இருப்பாங்கல்ல, குனிய முடியாதவங்க இருப்பாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் அனைவர்களும் சாஷ்டாங்கம் தான் செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் எல்லாரும் சங்கடப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் சங்கடம் கொடுக்குற ஆளு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே லா யம்பகி, தேவையில்லை அப்படின்னாங்க. அது தேவையில்லை, அது முழுக்குகளுக்கு அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்க விரும்பி இது பண்ணிட்டு இருக்கிறானோ, அவன் சாஸ்தாங்க செய்ய சொல்கிறான், நான் அப்படி சொல்கிற ஆளு கிடையாது. அப்படி இருந்திருந்தா மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு இந்த அளவுக்கு பணிய வேண்டும் என்ற ஒரு சூழல் நிர்பந்திக்கப்பட்டிருக்குமானால் ஒரு பெண்மணியை அவருடைய கணவனுக்கு நான் செய்ய சொல்லி இருப்பேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதையும் கூட நான் நிர்பந்திக்கலைன்னாங்க. அதனால ஃபுகஹாக்கள் சாஷ்டாங்கம் ஒருவன் செய்தான் என்றால் அது கூடாது, தடை செய்ய வேண்டும் என்கிறார்கள். சாஷ்டாங்கம் செய்தால் அதை செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அவனுடைய சிந்தனை அல்லாஹ்விற்கு செய்கிற செயல் போன்று அமைகிறது. அதனால் அவன் வேறு விதமான சிந்தனைக்கு போயிடுவான், கூடாது அப்படின்ட்டு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே கையை தொட்டு மோக்கிற பழக்கம், காலை தொட்டு மோக்கிற பழக்கங்கள் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவிக்கவில்லை, அது மஹப்பத்தின் வெளிப்பாடு என்று விட்டார்கள். இன்னும் சொல்ல போனா ஆன்மீக பெரியார்கள் சொல்லுவாங்க,
நீ யாரு காலை தொடுறியோ இல்லையோ, கையை தொடுறியோ இல்லையோ, உன்னை ஈன்றெடுத்த தாய் தகப்பரின் கை கால்களை முத்தமிட்டுக் கொள் என்பார்கள். இக்கட்டான சூழல்கள் உருவாகுமானால், சங்கடமான நேரங்கள் உருவாகுமானால், தீர்க்க முடியாத கவலைகள் தேங்கி நிற்குமானால், அவசியமாக நிறைவேற வேண்டிய காரியங்கள் தடைகளாக நிற்குமானால், இந்த உலகத்தின் ஒப்பற்ற ஒரு ஜீவனாக உனக்கு விளங்குகிற உன் தாயுடைய காலை எடுத்து உன் தலையில் வைத்து இறைவனிடத்தில் கரமுயர்த்தி கேள். இந்த உலகம் அல்லது உலகத்தில் உள்ள அத்துணை பொருள்களையும் நீ ஈடாக கொடுத்தாலும் எந்த இடத்தில் ஒரு சாட்டை அளவு கூட இடம் வாங்க முடியாதோ, அந்த சாட்டை அளவு கூட இடம் வாங்க முடியாத பொக்கிஷமான சுவனத்தை உன் தாயுடைய காலடி தான் உன் சுவனம் சுமந்திருக்கிறது, அதை மறந்து விடாதே என்பார்கள். உன் சுவனத்தை அந்த காலடி தான் சுமந்திருக்கிறது, மறந்து விடாதே. எனவே அதை வச்சுட்டு கேளு, இந்த துன்யால என்ன எல்லாமே அதற்கு கீழ் தானே. யா அல்லாஹ், சுவனத்தையே இதன் காலில் வைத்திருக்கிறாய், என் தாயின் காலில் வைத்திருக்கிறாய். அந்த சுவனத்தை சுமந்தவனாக கேட்கிறேன். இந்த அற்பமான துன்யாவில் இந்த காரியத்தை உன்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியாத எனக்கு தார் ரஹ்மானே, அதை சீரான முறையில் நான் அதை நிறைவேற்றும் எனக்கு பாக்கியத்தை கொண்டு கேளுங்கோ, அல்லாஹ் நிச்சயமா நிறைவேற்றுவான் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வாரே. இந்த தாயோட காலடிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய கால்பாதத்தை கௌசுல் ஆல மேல வச்சிருக்கிறாங்க. ஒரு காலை இன்னொரு ஆள் மேல கூடாதுன்னா ரசூல் வைப்பாங்கல்ல. முதல்ல ஒரு கால் ஒரு ஆள் மேலே படக்கூடாதுன்னு சொன்னா, இதோட இன்னொன்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஹதீஸில் பதிவு செய்யப்படுது, சுபுஹுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றால் யாராச்சும் தூங்கிட்டு இருந்தா, பெருமானார் நாகரீகத்தின் உச்சி தெரிந்தவர்கள், அதபினுடைய தீர்க்கத்தில் இருந்தவர்கள், ஒட்டுமொத்த ஒப்பற்ற நற்குணத்தின் தனி வடிவமாக திகழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான அந்த கால்னால தட்டி விடுவாங்களாம். தூங்குற ஆளை அப்படி கால்னால தட்டி விட்டு எந்திரி எந்திரி எந்திரிப்பாங்களாம். கால்னால தட்டுவாங்களாம். அதுக்கு தகுதி அவர்களிடத்தில் இருந்தது. நாம நம்ம பிள்ளைய தட்டலாம் கால்னால, நம்ம வாப்பாவை தட்ட முடியுமா? நம்ம பிள்ளைய தட்டலாம், அம்மாவை தட்ட முடியுமா? ஆனா தாயும் தகப்பனும் தன் பிள்ளைய தட்ட முடியும் கால்னால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. இப்ப கால் படக்கூடாது என்று இருந்தால் அப்படி உண்டா? அது காபிர்கள் கால் பட்டான தொட்டு மோந்துக்கிறதுங்கிறது காபிர் கலாச்சாரம். அவன் கால் பட்டுட்டு அது கூடாது, அது அசிங்கம் அப்படின்னு அவன் நினைப்பான். இல்லை, புனிதமான கால்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கால் பாதத்தை கௌசுல் ரலியல்லாஹு மேல வச்சதா அவங்க சொல்றாங்க, என் மேனி அவர்களுடைய சுமந்திருந்தது என்று. நம் சமகாலத்தில் வாழ்ந்த பெருமக்கள், சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த அந்த பெருமக்கள், அவர்களிடத்தில் அவர்கள் சொன்ன செய்தி, ஒரு நாள் அப்படி எங்கள் ஊரில் பெரியவங்க இருக்கிறாங்க, அப்படி நடந்து போகிறாங்க. போன நேரத்தில் பாட்டனார் ஷேக் அப்துல் காதர் தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நபர் இப்படி நடந்து போகும் பொழுது மனசில் நினைக்கிறார், அவர்களை பதிந்து வைத்திருக்கிற செய்தி மனசில். எல்லா வழிமாறுகள்னு சொன்னால் கௌசுலாலத்துடைய பாதத்தை சுமந்திருப்பாங்களாமே, இவளும் பெரியவன் சொல்கிறாள், இவள் பாதம் சுமந்தாலா இல்லையா தெரியலையேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிருக்கிறார். பதிக்குள்ள நான் அப்படி நினைத்தேன்னு அவர் சொல்கிறாங்க. அப்படி நடக்கக்குள்ள அவங்க சும்மா அப்படியே விளையாடிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க. கௌசுலாலத்துடைய பாத கமலத்தை சுமந்திருக்க வேண்டும், அந்த முத்திரை பதிந்திருக்க வேண்டும். விலாயத்து அல்லாஹ் தான் கொடுக்குறான். சும்மா கௌசுலாலம் சரி வாங்க நான் ஒத்துக்கிட்டேன் என் மேலே வைங்கன்னு சொல்லிலாம் வாங்க முடியாது. சராசரி வார்டு மெம்பரையே போய் நம்ம ஊரில் வாங்க முடியலையே. சரி நான் வார்டு மெம்பர் ஆகிக்கிறேன், எனக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னா போயா வேலையை பார்த்துன்றோம். முதலமைச்சராக போகிறேன்னு நான் எங்கே நினச்சா முடிஞ்சிருமா? பிரதமர் ஆகிட போகிறேன்னு நினச்சா முடியுமா?
அல்லாஹ்வுடைய வல்லமையை கொடுக்கிறான் அவர்களுக்கு. அதை நீங்க நாங்க நினைச்சு வாங்க முடியுமா? முடியாது. அது அவன் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு தான் அல்லாஹ் வழங்குவான். அப்படி யாருக்கு இறைவன் வழங்க நாடுகிறானோ அவர்களினுடைய தோள் புதத்தில் தான் அவர்களுடைய வாதத்தின் முத்திரையை பதிய செய்கிறான் அல்லாஹ். நீ ஒட்டுமொத்தமா நீங்க மறுக்கிறது இருக்கட்டும், நீ ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து சரி நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம் நாங்க வாங்கிக்கிறோம்னு போனா கூட அது கிடைக்காது. அப்ப இப்படி போகும்போது நான் நினைச்சேன் லைட்டா, சரி இப்ப என்ன அல்லாஹ்வுடைய ஒலின்னு சொல்றாள், பெரிய ஆளா இருக்கிறாள், சும்மா இவ சுமந்துருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி போகக்குள்ள ஊர் பாஷை இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, அந்த அப்துல் காதர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதம் இல்லை என்றால் அவ பேர் அப்துல் காதர், இந்த அப்துல் காதருக்கு இந்த தகுதி இருந்திருக்காது என்று சொன்னார். அந்த அப்துல் காதரினுடைய வாதம் இந்த அப்துல் காதருடைய தோள்கள் சுமக்காமல் இருந்திருக்குமானால் நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், இந்த நிலையில போங்க அப்படின்றாங்க. சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஷேக் அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் அம்பார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார்ட்ட ஒரு ஆள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற அவ போய் கேட்டா, அப்ப நீங்க பெரிய சீதேவியா இருக்கிறியோ, ஓதுலாலம் ரலியல்லாஹு பாதத்தை சுமந்திருப்பீல, அவ வேற பேச்ச மாத்திடுவாளாம். சரிப்பா அது இருக்கட்டும், அது அவ எப்படிப்பா இருக்கிறாங்க இவ எப்படி, அது சும்மா அவங்க வழிமாறுகள்லாம் நான் இவன் நினைக்கிற மாதிரி சும்மா 5க்கும் 10க்கும் போட்டி போட்டிட்டு இருக்கிற ஆளு கிடையாது. அவங்க அதை வெளிப்படுத்த சொல்லவும் மாட்டாங்க, தான் வழிங்கிறத கூறு போட்டு தெரிய மாட்டாங்க. அவ பேருக்கு எப்படி இருக்காருப்பா பேச்சை மாற்றி விட்டுருவாங்க. இவ சொன்னாங்க நான் விடவே இல்லை பிடிச்சிட்டேன். அவ பேச்சை மாற்ற விடாம இல்லைப்பா நீங்க கண்டிப்பா சுமந்திருப்பியா காட்டுங்களேன், அதையாவது பார்க்குற பாக்கியம் கிடைக்கட்டுமே அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுதுதான் அப்போ அவங்க சொன்னாலாம், சாதாரண ஆள் கிடையாது, அப்துல் நம்பா நாயர் ரலியல்லாஹு இருந்தால சாதாரண ஆள் கிடையாது. அந்த சீதேவி அவளே சொன்னாங்க, எப்படி அவட்ட கேட்டாங்க, முதல்ல விலாயத்துன்னு வரக்குள்ள ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொடர்பு கிடைக்குமே, அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொடர்பு கிடைப்பது எப்போ, நீங்கள் எப்போ அவங்கள சந்தித்த முதல் சந்திப்பு நினைவு இருக்கான்னு கேட்டாங்க. அந்த சீதையை சொன்னாலாம், அதையே கேட்குறியா, ஒரு நாள் எனக்கு அப்பந்தான் ஒரு வயசு, ஒரு பாலிகாகிற வயசு, 12 வயசு அந்த வயசு வந்தது. அப்போ ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறேன், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணுன்னு சொன்னால் சாதாரணமாக முடியாது, அது பாக்கியம் வேண்டும், அதுக்கு இபாதத்து அது இது எல்லாம் கிடையாது. அதுக்கு இபாதத் செய்யக்கூடாதா, அந்த மேன்மக்களுடைய தொடர்பு ஏற்படுது, இபாதத் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இபாதத்தை நாங்களாம் நினைச்சு செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். அதையும் அவன் தான் செய்ய வைக்க வேண்டும், நம்ம குதிரத்தினாலெல்லாம் முடியாது. சரி நான் இன்னையிலேருந்து கரெக்டாக தொலை போகிறேன், நான் கரெக்டாக எல்லா இபாதத் செய்ய போகிறேன், தஸ்பியை கையை விட்டு இறக்க போகிறதே இல்லை, நான் இன்னையிலேருந்து கரெக்டாக 5 வருஷத்தில் நான் பார்த்து அவங்கள சந்திச்சு காட்டுறேன்னு எவனாவது சபதம் எடுத்தான்னா கூமுட்டேன்னு அர்த்தம். அது அவன் நாட வேண்டும், அவன் செய்ய வைக்கணும், அவன் செய்ய வைக்கணும். ஓதுலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மா வஸல்து இலல்லாஹி தஆலா பிகியாமி லைலின் வலா பிசியாமி நஹாரின், பகலெல்லாம் நோன்பு பிடிச்சதுனால இரவெல்லாம் நின்று வணங்குறதுனால அல்லாஹ்வை நான் அடையவில்லை. விலாயத்தின் உச்சியில் இருந்த பெருமகனார் சொல்லி காட்டுகிற செய்தி அது. இது இபாதத்தை செய்யக்கூடாது சொல்ற ஆளு நைட்டெல்லாம் உதாரித்தனமா சுத்தி திரிந்துட்டு பகலெல்லாம் இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த ஆள் சொன்ன வார்த்தை அல்ல. புரூஜுல் அஜமில் பல ஆண்டுகளாக தவம் இருந்த ஒரு பெருமகனார் சொல்றாங்க, பல நாட்கள் உணவில்லாமல் இறைவனுடைய தியானத்தை மாத்திரம் சுவாசித்துக் கொண்டிருந்த பெருமகனார் சொல்லுகிற வார்த்தை அது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், என்னிடத்தில் என்னை அழைத்து சென்றார்கள், இந்த இடத்துல இருங்கோன்னு சொன்னாங்க. இருந்தேன், அங்கு இருந்தேன், வணங்கினேன், எல்லாம் செஞ்சேன்.
டெய்லி ஒரே ஒரு கனிகள் மாத்திரம் தான் என் உணவு. ஒரே ஒரு ஆடை என்னிடத்தில் கொடுத்து சென்றார்கள். இங்கே இருந்தோம், நான் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அங்கேயே இருந்தேன், அங்கேயே வணங்கினேன். எவ்வளவு நாட்கள் தெரியுமா? நான் இன்னும் போயிட்டு வாரேன், இங்கே இருந்துக்கோங்க, நான் வர்ற வரைக்கும் நீங்க அதை விட்டு நோளக்கூடாதுன்னு சொன்ன அந்த இடத்தை விட்டு நான் நோளாமல் இருந்தேன். என்னை விட்டு சென்ற அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது வந்தார்கள் தெரியுமா? சரியாக அடுத்த ஆண்டு தான் வந்தார்கள் என்றார்கள் ஹுஸைர் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவர்கள். மீண்டும் இருங்கள், இங்கே இருங்க, இன்னும் அடுத்து நான் வார வரைக்கும் நீங்க இதை விட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கேயே இருந்தேன். மீண்டும் எப்பொழுது வந்தார்கள் தெரியுமா? அடுத்த ஆண்டு தான் வந்தார்கள். திரும்ப உட்காருங்க நாங்க, நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அங்கேயே வணங்கிட்டு இருந்தேன். நான் வர்றேன்னு சொன்னாங்க, வந்தார்கள். அடுத்த ஆண்டு தான் வந்தார்கள். 3 ஆண்டுகள் இது மாதிரி நடைபெற்றது என்று ஹுஸைர் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். கல்வத்தில் அல்லாஹ் உட்கார வைக்கிறான் அந்த பெருமக்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு கல்வத்தை விருப்பமாக்கப்பட்டதும்பாங்க. நான் நினைச்சு போகலம்பாங்க, நான் விரும்பி போகல. கல்வத் ஒவ்வொரு மனுஷனுக்கு கல்வத் அவசியம், தனிமை அவசியம், இறைவனோடு உரையாடுகிற நேரம் அவசியம். அதனால தான் அல்லாஹ் தன் அடியார்கள் இந்த வேலை பலவில் உலகத்தின் மோகத்தில் சுற்றி திரிபவர்கள் கூட குறைந்தது ஒரு 5 நேரமாவது என்னிடத்தில் கல்வத்துக்கு வாங்க என்ன கூப்பிடுறான். தொழுகுங்கன்னு சொல்லி உங்களை சங்கடப்படுத்தல அல்லாஹ். ஒரு 5 வேளைக்கு என்னிடத்தில் கல்வத்து வாங்க, என்னோட பேசுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கல்வத்து விருப்பமாக்கப்பட்டது, நான் விரும்பவில்லை, அல்லாஹ் விருப்பமாக்கி வச்சான். நாங்க அந்த விருப்பத்தை சுமந்துதான் சென்றேன் என்றார்கள். இதான் பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிவார்கள் அப்படித்தான். நானா செஞ்சேன், நானா விரும்பினேன், எனக்கு ஆசை வந்துச்சு, எனக்கா இன்பம் வந்துச்சு, ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வின் உள்ளத்தில் விருப்பமாக்கி வைத்தான். அவன் விருப்பமாக்கலன்னா நான் இருந்திருக்க மாட்டேன் என்பதுதான் அவர்களுடைய நிலை. சில பேர் அப்படி வச்சான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தை போட்டு அங்கே போக வச்சான். சில பேரை பிடிச்சு வச்சான். எப்படி? வாருங்கள், என்ன பாவம் செய்தார்கள்? செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் சிறையில் அவர்களை சில ஆண்டுகள் உள்ளே பிடித்து வைத்தான். என்ன அது? கல்வத். வாருங்கள் என்று சில நபர்கள் நபிமார்களை பிடித்து வைத்தான். செய்தனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீனின் வயிற்றில் வைத்தான். கல்வத். பெருமக்கள் அதை கல்வத்தாகத்தான் நினைத்தார்கள். அஹப்பு இலையான்னாங்க, நான் வெளியில சுற்றி திரியதை விட நான் இங்க உள்ள இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்குன்னாங்க. யாரு? செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருந்த செய்தியை இறைமறை சொல்லி காட்டுகிறது. இன்னும் சில பேரு அல்லாஹ் தஆலா கல்வத்துக்கு பிடிச்சு வைப்பான். எப்படி தெரியுமா? நோயை கொடுத்து பிடிச்சு வைப்பான். செய்தனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை மாதிரி. நம்ம கிட்டே அந்த மாதிரி நடக்கும். சில நேரம் நல்லா சோதனை கொடுத்து பிடிச்சு வச்சிருவான். ஹஸ்ரத் எவ்வளவு நாளா இருக்கிறேன்னு தெரியுமா? என்னால் இந்த இடத்த விட்டு அசைய முடியல, 1 வருஷம் ஆச்சு, இந்த நோய் குணமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த பெருமக்கள் சொல்ல மாட்டார்கள். 1 வருஷமா அல்லாஹ் என்ன நோயை கொடுத்து கல்வத்தில் வச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அது கல்வத். கௌதனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உட்கார வைத்து சென்றார்கள், நான் அந்த கல்வத்திலேயே உட்கார்ந்துட்டேன். பெருமக்கள் கல்வத்து இருப்பாங்க. ஒரு நாள் இரவு மாத்திரம் எனக்கு பல முறைகள் இஹ்திலாமானதுன்னு சொன்னாங்க ஹுஸைர் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு. என்னை அறியாமல் தூக்கம் சென்றது. உடனே இஹ்திலாம், மீண்டும் நான் குளித்து சுத்தமாகி விட்டு வணங்க முற்படுகிறேன், அறியாமல் தூக்கம் செல்கிறது, மீண்டும் இஹ்திலாம் ஆனது. ஒரு முறை, அந்த ஒரு இரவு மாத்திரம் எனக்கு எத்தனை முறைகள் ஆகி இருக்கும் தெரியுமா? 100 மர்ரா, 100 முறைகள் என்றார்கள். அது எப்படி சாத்தியம்? அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் வணங்காம இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு செய்கிறான். அதுக்கப்புறம் நான் வணங்கின எப்படி தெரியுமா? ஹுஸைர் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வணங்கினார்கள். எப்படி தெரியுமா? ஒரு கயிற்றை தொங்க விட்டுக் கொள்வார்கள். அந்த கயிற்றுக்குள்ளால் ஒரு கையை விட்டு நிற்பார்கள். ஒற்றை காலில் நிற்பார்கள். ஒற்றை காலில் நின்று 15 ஜுஸுகளை ஓதி முடிப்பார்கள். அடுத்தது மறுகாலை தூக்கி, எங்கே தூக்கிய காலை கீழே வைத்து, கீழே வைத்த காலை மேலே தூக்கி, அந்த ஒற்றை காலில் இருந்து 15 ஜுஸுகளை முடிப்பார்கள். இப்படி பல நாட்கள் அந்த குர்ஆன் முழுவதையும் ஒரே இரவில் முடித்து வணங்கியவர்கள் ஹுஸைர் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவர்கள்.
பல நாட்களாக இரவு செய்த அந்த ஒது இருக்கிறது, இஷாவில் செய்த ஒது சுபகில் தான் முடிந்திருக்கிறது என்பதை அவர்களை அண்மை இருந்த பெருமக்கள் சொல்வார்கள். சில நாட்கள் குடிப்பும் உணவும் இருந்தது, சில நாட்கள் சில வருடங்கள் வெறும் குடிப்பு மாத்திரம், சில நாட்கள் அந்த குடிப்பும் இல்லை உணவும் இல்லாமல் அப்படியே மயக்க நிலை இருந்தது என்பார்கள். அப்படியெல்லாம் இறை வணக்கத்தில் ஈடுபட்ட கௌசனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா வஸல்து இலல்லாஹி தஆலா பிகியாமி லைலின் வலா பிசியாமி நகாரின், பகலெல்லாம் நான் நோன்பு பிடித்தேனே இறைவனுக்காக, அதை கொண்டு நான் என் இறைவனை நெருங்கவில்லை. இரவெல்லாம் ஒற்றை கால்களில் நின்றும் கூட இறைமறை குர்ஆனை முழுமையாக முடித்து வணங்கி தொழுது நின்றேனே, அந்த தொழுகையின் மூலமாக நான் என் இறைவனை நெருங்கவில்லை என்கிறார்கள். அப்படின்னா சரி, வணக்கம் செய்யாதால் சொன்னாலும் பரவாயில்ல, சப்பக்கட்டுக்கு வார்த்தையை சொல்றாங்கன்னு போயிடலாம். இவ்வளவு நேர்த்தியோடு வணங்கிய, நீதத்தோடு வணங்கிய, சாதிக்கான வணக்கத்தை வணங்கிய கௌசனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதனால் எல்லாம் என் இறைவனை நான் நெருங்கவில்லை. அப்படின்னா இரவெல்லாம் வணங்கிட்டு ஒருத்தன் அல்லாஹ் நெருங்கிட்டு போயிருவானே, பகலெல்லாம் நோம்பிடிச்சு எல்லாம் நெருங்கிட்டு போயிருவானே, அல்லாஹ்வை இவன் நெருங்குவதற்கு அவன் சாப்பிடாம இருந்தா போதுமா, நின்று வணங்கிட்டா போதுமா? எங்க சாதாரண கவுன்சிலர் பிரதமரை நெருங்க முடியலையே, அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு இவ்வளவு நின்று தொழுவு அல்லாஹ் நெருங்கிடலாம் முடியுமா? அந்த தொழுகையாக அமையணுமே, அப்பதானே நெருங்க முடியும். அந்த நோன்பாக அமையணுமே. ஒரு நொடி பொழுதேலும் சனப்பொழுதேலும் அது வீணாகி விடக்கூடாது. இப்லீஸ்ங்கிறவன் பக்கத்திலே நின்று வீணாக துடிச்சிட்டு இருக்கிறானே, அதே கௌசராலம் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு நாள் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஒளியின் தோற்றத்தில் என் முன்னால் ஒரு உருவகம் வந்து நின்றது. வந்து என்னிடத்தில் சொன்னது, அந்த ஒளி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த உருவகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஹையீனே, என்ன வணக்கம் வணங்குகிறீர்கள், எவ்வளவு அற்புதமான வணக்கம் வணங்குகிறீர்கள், உங்களை போன்ற வணக்கத்தை இதுவரை நான் யாரிடத்திலையும் பார்த்தது கிடையாது, எனவே உங்களுக்கு ஒரு சலுகை நான் தருகிறேன் என்று இறை அசரீரி போன்றவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு சலுகை தருகிறேன், இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹராம்ங்கிற ஒரு பகுதியே கிடையாதுன்னா. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஹராமே கிடையாது, எல்லாம் ஹலாலு தான். எல்லாத்துக்கும் ரெண்டு பகுதி, ஹலாலு ஹராமுன்னு ரெண்டு பகுதி இருக்கு. இவ்வளவு தூரம் சிரமம் எடுத்து வணங்கிட்டீங்க, அதனால உங்களுடைய மற்ற பகுதி முழுவதும் உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஹராமுன்னு ஒரு பகுதியே கிடையாதுன்னா. ஓதரால் ஒதியெல்லாம் அப்படியே தலையை தாழ்த்திட்டு அப்படியே கண்ணை தூக்கிட்டு சொன்னாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னாங்க. கடுந்தவம், தனிமை, யாரும் இல்லாத ஒரு பகுதி, ஒரு அசரீதி கேட்கிறது, அதை எதிர்கொள்கிறார்கள். சாதாரணமா இப்படி வந்து நம்ம கிட்ட ஒரு ஆள் வணங்கிட்டு இருக்கும் போது சொன்னா என்ன ஆகும்? காலரை வசதி விட்டுருவோம். ஓதலால் ரலியல்லாஹு அன்ஹு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னாங்க. அவன் உடனே கேட்டான், நாதான் எப்படி தெரியும்னா? இப்லீஸ் லஅனத்துல்லாஹ் கேட்டான், நாதான் எப்படி தெரியும்னா? என் உரைகள் சொன்ன வார்த்தை எது? என் ஒப்பற்ற அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எது? அவர்களை தான் நான் முன்னாடி நின்று பார்க்கிறேன். என் வாழ்க்கையை அவங்களோட பிம்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு, அதை நான் பார்க்கிறேன். லலம் து சுன்னதமன் லலம் து சுன்னதமன் அஹியல் லலாமைலா அனிஷ்தகத் கதமாஹு லுர்ர மின் வரமி. இமாம் ஷரஃபுத்தீன் அல் பூசரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருடைய சுன்னத்தை நான் வீணடித்து விட்டேனே. அந்த பெருமகனார் சொல்றாங்கன்னா நம்ம செஞ்சில கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது, நம்ம வீணடிக்கிற மாதிரி வீணடிச்சுட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது. அவங்க பார்வையில் சுன்னத்து என்பது ஒரு நொடிப்பொழுது இறைவனை மறந்திருந்த அந்த பகுதிகள் கூட ரசூல் அப்படி இருக்கலையே, அந்த சுன்னத்து விடுபட்டுட்டேன்னு நினைப்பாங்க. அவங்க வீணடித்து விட்டேனே. எத்தகைய பெருமகனாருடைய சுன்னத்து தெரியுமா? அனிஷ்தகத் கதமாஹு அதுர்ர மின் வரமி, தன் வடிகளையும் வேதனைகளையும் சுவடுகளையும் வெளிப்படுத்தி காட்டியதே அந்த இரு பாத கமலங்கள். அந்த பாதத்திற்குரிய பெருமகனாரின் சுன்னத்தை நான் வீணடிச்சிட்டேனே. அப்படியெல்லாம் வணங்குனாங்கள் அந்த பெருமகனார். ஓதலால் ரலியல்லாஹு சொல்றாங்க,
அவ்வளவு தூரம் சிரமம் எடுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வணங்கின என் முஹம்மது ரசூலுடைய ஷரியத்தை பேணி தான் நானே வணங்கிட்டு இருக்கிறேன். அந்த ஷரியத்தின் நாயகருக்கே ஹலால் என்ற ஒரு பகுதியும் ஹராம் என்ற ஒரு பகுதியும் கடைசி வரை நீங்கவில்லை என்றால் இந்த அப்துல் காதிருக்கு அது நீங்க போகிறது. இது இறை அசரீரி அல்ல, இறைவனின் சாபத்தை பெற்றவனுடைய அசரீரி என்று அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னான். அவன் சொன்னா, சரியான ஆள் நீங்க. இப்லீஸ் சொன்னா, சரியான ஆள் நீங்க. இந்த ஒற்றை வார்த்தையை வைத்து அவங்களை அப்படி உசுப்பேத்தி விட்டு அந்த உஜுபை உருவாக்கி, என்ன வணக்கம் உங்கட ஆஹா அப்படின்னு மெச்சி இந்த ஒரு சொல்ல சொல்லி எத்தனை பேரை இந்த இடத்துல வழிகெடுத்து அனுப்பிட்டேன் தெரியுமா? எத்தனை பேரோட விலாயத்தை உருவி விட்டுருக்கிறேன் தெரியுமா? ஆனால் அவங்க அறிவு இருக்க சாதாரண அறிவு கிடையாது, சரியான அறிவுன்னா. இப்லீஸே ஷைத்தான் எப்படிலாம் அட்டாக் பண்ணுவாங்கிறத கௌதம் எல்லாமே சொல்லி காட்டுறாங்க. வணக்கத்தை உசுப்பேத்தி விட்டு ஓகே பார்ப்பான். உங்க அறிவு இருக்க சாதாரண அறிவு கிடையாது. அந்த சிந்திச்சிங்க பார்த்தீங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே இல்லைன்னு சொல்லி அந்த சிந்திச்சு எவ்வளவு தெளிவு பெற்றீங்க பார்த்தா. உங்க அறிவு சாதாரண அறிவு கிடையாது. இந்த தீர்க்கமான அறிவுனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. புசரி ரஹ்மத்துல்லா இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி காட்டுவாங்க. எப்படி தெரியுமா? வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான ஃபஅஸிஹிமா வஇன்ஹுமா மஹிலாகன் நுஸ்ஹ ஃபத்தஹிமி. வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் நீ மாறி செஞ்சுக்கிட்டே இரு. அந்த ரெண்டும் வாங்கிட்ட உபதேசம் செஞ்சா கூட விவரமா கையாளும்பாங்க. கவனமா இருந்துக்கோ. அது செய்யறது உபதேசம் அல்ல, அது ஸ்லோ பாயிஷன், அது விஷத்தை கொடுத்து கொல்றதுக்கு தான் வரும். இப்போ ஷைத்தான் சொல்றான், தெளிவான அறிவு எப்படி கரெக்டா நீங்க இது பண்ணிட்டீங்க, பிரிச்சு பார்த்துட்டீங்க. முஹம்மது ரசூலுக்கே இல்லை, கரெக்டா பார்த்துட்டீங்க. யார் இந்த இடத்துலையும் விழுந்துருவான். இந்த இடத்துலையும் ஒருத்தன் தன்னுடைய விலாயத்தை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு ஆயிடும். தன்னுடைய அமல் எல்லாம் பாழ்பட்டு போற அளவுக்கு போய்விடும். இதை கபூல் செய்து கொண்டால் சரி. அப்படி அவன் என்னன்னு சொல்லிட்டான், கரெக்டா தானே சொன்னா, சொல்ற வார்த்தை கரெக்டா தானே இருக்கு. சரியா உங்க அறிவை பயன்படுத்தினீங்க, சரியான அறிவு உங்களோட. நான் அந்த முன்னாடி சொன்ன வார்த்தையை சொல்லி எத்தனையோ பேர் விலாயத்தை உறிஞ்சு விட்டுருக்கிறேன். ஆனா நீங்க சரியான தீர்க்கமான அறிவுடைய ஆளு, உங்க அறிவு கரெக்டா உங்களை காப்பாத்திடுச்சு அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையில் என்ன தவறு இருக்கிறது என்று நாம் சிந்திப்போம், சராசரி ஆளை சிந்திப்போம். கௌதனா முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லஅனக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை சபிக்கட்டும். என் இறைவனுடைய ஆற்றலாலும் குதிரத்தாலும் அவருடைய கிருபையாலும் கருணையாலும் தான் நான் தப்பித்தேனே தவிர என் அறிவை மட்டும் பயன்படுத்தி இருந்தால் நான் உன் வார்த்தைக்கு அகப்பட்டு நானும் மோசம் போயிருப்பேன். நான் என் ரப்பு மாத்திரம் அந்த இடத்தில் என்னை காப்பாற்றணும்னு நினைச்சதுனால தான் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா உன்னுடைய இந்த மோசடிக்கு நானும் நான் அகப்பட்டிருப்பேன். நான் அப்ப பெருமக்களுடைய வார்த்தைகளும் செயல்பாடுகளும் எண்ணங்களும் எப்படி அல்லாஹுல கொடுத்தான், ரப்புல தந்தான். அதனால தான் அவங்களுடைய பார்வையும் பேச்சும் நடவடிக்கையும் அசைதலும் முசும்புதலும் சிந்தனைகளும் எல்லாம் சுக்ராக மாத்திரம் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் 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 சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு நான் மேலே சொன்ன அந்த வார்த்தை, ஒரு பெருமகனார், ஒரு ஸ்ரீதேவி, ஒரு இலாயத்து பெற்ற பெருமகனார் சதகத்துல்லாஹில் காஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஹம்தன் தாயிமன் அபதா, எல்லா நேரங்களும் எல்லா பொழுதுகளும் ஒரு பொழுது கூட விடாமல், தாயிமன் அபதன், எல்லா காலங்களும் எல்லா பொழுதுகளும் என்ன புகழோ அந்த புகழ்ச்சியான தகுதியான புகழ் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். வல்ஹம்துலில்லாஹி, இன்னும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். சும்மல் ஹம்துலில்லாஹி, இன்னும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அந்த ரப்பை எப்படி புகழ்ந்தாலும் போதாதே. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா வல்ஹம்துலில்லாஹி சும்மல் ஹம்துலில்லாஹி. அதுக்கப்புறம் உடல்ல அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து வரிவாளிக்கிற அந்த ரப்புக்கு மீண்டும் புகழ் உண்டாகட்டும்.
எதற்கு தெரியுமா? அலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன அலா மா கான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹி. இதுதான் இறை நேசர்கள். மா கான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹி, என்னை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும்படியான ஒரு உதிப்பை என்னுள் உருவாக்கினானே அவனுக்கே எல்லா புகழும். நாங்கள் அவன் மாத்திரம் அவனை புகழுவதற்கு என் உள்ளால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை போடாமல் இருந்திருந்தால் நானும் அந்த இப்லீஸ் போன்றல்லவாகி இருப்பேன். வாழ்நாள் முழுவதும் வழங்கினான், ஒரு முறை கூட அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வணங்கினான், ஒரு முறை கூட அவன் வாழ்க்கையில வாயில அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலை. அந்த படுபாவி பையன் சொல்லி இருந்தா அதை காப்பாத்தி இருக்கும். அதான் பெருமகனார் சொல்றாங்க, என்ன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வச்சானே அதுக்கே நான் கோடான கோடி புகழ் செலுத்த வேண்டும். அப்ப அவன் நினைச்செல்லாம் நடக்கும். அந்த கௌசலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, மா வசல்து இலல்லாஹி தஆலா பி கியாமி லைலின், இரவெல்லாம் நின்று வணங்கியதால், வலா பிசியாமி நகாரின், பகலெல்லாம் நோன்பு நோற்றதால் இறைவனை நெருங்கவில்லை. அதெல்லாம் என்னிடத்தில் இருந்தது, நேர்த்தியாக இருந்தது, சுகமாக இருந்தது, சந்தோஷமாக நான் வணங்கினேன். அந்த வணக்கத்தில் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த வணக்கத்தில் யாரும் ஒரு சிறு கீறல்களையும் ஏற்படுத்திவிட முடியாது. அந்த வணக்கம் எந்த ஒரு தருணத்திலும் வாழ்வட்டு போகிற வணக்கமாக எந்த ஒரு சூழலிலும் ஆகாது. அப்படிப்பட்ட தகுதியான உன்னதமான வணக்கத்தை வணங்கியது சத்தியம், உண்மை. ஆனால் அந்த வணக்கத்தினால நான் அல்லாஹ்வை நெருங்கல்ல. வலாக்கின், அப்ப எதனால? பில் கரமி, அவன் கொடையினால் நெருங்கினேன், அவன் கருணையினால நெருங்கினேன், அவன் கிருபையினால நெருங்கினேன். அவன் மாத்திரம் அவன் நாடாமல் நான் வணங்கி இருக்க முடியுமா? அவன் நாடாமல் நான் அவனை துதித்திருக்க முடியுமா? அவன் என்னை நெருக்க விரும்பாமல் நான் அவன் முன்னால் நான் நின்றிருக்க முடியுமா? அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தை கூடி அவன் முன்னால் நான் கை கட்டி நிற்கிறேன் என்று சொன்னால் அவன் நாடாவிட்டால் என்னை நிறுத்தி இருப்பான் அவனுக்கு முன்னால். எத்தனை அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கு ஒரு ஜனாதிபதியிட நின்று பேசுறதுக்கு. முன்னால போய் சும்மா நின்ற முடியுமா? இசட்டு பாதுகாப்புகளை கடந்து. சாதாரண இதை இப்படி என்றால் அமெரிக்க ஜனாதிபதி வல்லரசினுடைய நாயகர் எத்தனை அடுக்கு பாதுகாப்புகள். இங்க வந்து அமெரிக்க ஜனாதிபதி வாராருன்னு சொன்னா கிட்டத்தட்ட 4-5 ஊர்களை சுற்றி எல்லாம் காவல் பட வச்சிருவான். எவனும் அருகில் வர முடியாது. அது மாத்திரமல்ல, அவன் வரக்கூடிய அந்த கார் இருக்கா இல்லையா, அந்த காருங்கிறது தானியங்கி தற்காப்பு பாதுகாப்பை கொண்ட கார். அதனால அவன் வந்தான்னா அங்கிருந்து கார் அதுக்குன்னு வரும். ஏதாச்சும் ஒரு ஏவுகணைகள் அந்த நேரத்தில் தாக்க சென்றால் அதை எதிர்த்து தாக்குகிற வலிமை அவர்கள் போகிற பிளைட்டுகளுக்கு உண்டு. உலகத்தின் அற்ப மனிதர்களாக இவர்களுக்கு இவ்வளவு அடுக்கடுக்கான பாதுகாப்புகளும் அரண்களும் இருக்குமானால் அந்த ரப்புக்கு முன்னால போய் ஒருத்தன் நிற்கிறான்னா அவன் நாடாம நிற்க முடியுமா? ஜனாதிபதி கூப்பிடாம, வல்லரசின் நாயகன் அவன் அழைக்காமல் அவன் முன்னால் நான் நின்று வந்தேன் பார் என்று சொல்ல முடியாத ஒரு தகுதி கெட்ட ஒருவன் இறைவனுக்கு முன்னால் நான் நினைத்தான் நிற்பேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பார்கள் கௌதலாலம் ரலியல்லாஹு அன்ஹு. பில் கரம், கரம கொண்டுதான் நின்ற, அவன் கொடையால நின்ற அந்த பணிவு தான் என்னை உயர்த்தியது அப்படின்னாங்க. தவாலோ, பணிவினால் அதை நான் தக்க வைத்துக் கொண்டேன். சலாமத்தி சதர், யாரை பற்றியும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் மோசமாக கருதியதே கிடையாது. இறை படைப்பில் எந்த படைப்பை நான் கேவலமாக கருத முடியும்? அப்போ வணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் நாடுனதுக்கு அப்புறம்தான், அல்லாஹுடைய கிருபை கிடைச்சதுக்கு அப்புறம்தான். அல்லாஹ்வுடைய கிருபை இல்லாமல் வணங்குவான் ஒருத்தன், வணங்குவான் கிருபை இல்லாமல் வணங்குவான், அந்த வணக்கம் அவனை கொண்டு நரகத்தில் சேர்த்துரும். ஃபவைலுல்லில் முஸல்லீன்கிறான் அல்லாஹ். தொழுகையாளி நரகத்துக்கு போவான்னு சொல்கிறான். எப்படி போவான்? வணங்குனாம்னே, அவன் வணங்குதானே, எப்படி ஒரு நரகத்துக்கு போவான்? அப்போ ஷேக் அப்துல் ரஹ்மான் அம்பானாயின் சொல்கிறா, முதல்ல நான் பார்த்தேன். எப்போ பார்த்தேன் தெரியுமா? நிறையா வணங்கிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லை. திடீர்னு பார்க்குறேன், நைட்டு காலையில் முழிச்சு பார்க்குறேன், வேட்டிலாம் கொஞ்சம் வடுவடுன்னு இருக்கு. என்ன வடுவடுன்னு இருக்கு? என்னவோ தெரியலையே, வடுவடுன்னு இருக்க. நான் பயந்துட்டேன், என்னவோ தெரியலையேன்னு. அப்போ உடனே
பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறா. என்ன வைப்பான்னு கேட்டா, இந்த மாதிரி இல்லை வடுவடுன்னு ஆகிட்டு என்னவோ தெரியல. அப்படியா? அது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வயசுக்கு வந்துட்டியோ, உங்களுக்கு இப்போ தொழுகையெல்லாம் கடமையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து சென்று இதை இப்படித்தான் கழுக வேண்டும் என்று கழுகிவிட்டு அவர்கள் குளிப்பாட்டி விட்டு அவங்க போயிட்டாங்க. காலையில் முழிக்கிறாங்க, வாப்பா அம்மா நேரத்தில் வாப்பா ஸ்ரீதேவி வாப்பாட்ட போனோடனே காலையில் அந்த சுபத்தில் நடந்த நிகழ்ச்சி சொல்லி காட்டுறா. இந்த மாதிரி இருந்தது வாப்பா, ஆள் எப்படி இருந்தாக வந்தாக. அப்படியா, சரி, இதுக்கப்புறம் அவளை அடிக்கடி சந்திப்பியோ. யார் தெரியுமா? அவள் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு. அப்போ நாம் அல்லாஹ்வை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறதே சாதாரண காரியம் கிடையாது. இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் பார்க்க முடியாது, செய்ய முடியாது. மன ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு அந்த நசீபு இல்லையோ, இல்லாமல் போகுமோ, அவன் நாவுகள் அதை உச்சரித்து அதை தடை உத்தரவு வாங்கி வைத்திருக்கும். அதனால் நம்ம நாட்கள் அப்படி சொல்லிடக்கூடாது. அவங்கள பார்க்க முடியாது, இவங்கள பார்க்க முடியாது, அந்த வழிமாற சந்திக்க முடியாது, அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. தெரியலையா, நம்ம அறிவுக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குதா, அல்லாஹு அலம், அல்லா நாடுனா முடியும், இது சொல்லலாம் தானே, அழகான வார்த்தை தானே. அல்லா நாடுனா முடியும், அவன் நாடுனா முடியாதா என்ன? அல்லாஹ் நாடுனா நடக்குங்க. யாராச்சும் சொல்ல நம்ம அறிவுக்கு ஒவ்வாத வார்த்தையை சொல்கிறாரு, நம்ம உள்ள கபூல் செய்ய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பலகீனமான ஈமான்ல இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது ஒரு ஆள் சொல்லும் பொழுது, அறிவுக்கு ஒவ்வாத ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, அப்படியாங்க அல்லாஹ் நாடுனா நடக்கும், முடிச்சுட்டு போங்க, அவன் நாடுனால நடந்துடும். அந்த வார்த்தையை உங்களுக்கு குஃப்ரிலே ஷிர்க்லே கூட விடாது இல்லையா? ஆனால் மோசக்காரர்கள் மாதிரி வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் நடக்காதுங்க. அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் அதெல்லாம் என்ன சும்மா வளர, அப்படிலாம் போயிடக்கூடாது. அப்படி இருந்தால் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும், அந்த பெருமக்களை சந்திக்கிற பெரும் பாக்கியம் கிடைக்கும். இறை நேசர்களான பெருமக்கள் கௌசல் ஆலத்துடைய பாத கமலத்தை சுமந்தார்களே, அவன் நாடி விட்டால், அவன் கருணை கிடைத்து விட்டால் நம் மேனிகளும் அந்த தகுதியை பெற்றுவிடும். அல்லாஹ் அந்த தகுதிக்குரியவர்களாக நம்மை ஆக்குவானாக. இந்த உலகிலிருந்து விடை பெறுவதற்கு முன்பாக, அதான் ஓதலால் ரலியல்லாஹு மௌலதை கோர்வை செய்த மஹமூது தீபி ரஹிமஹுல்லாஹ், அந்த பெருமகனார் நிறைய மௌலது கோர்வை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெருமகனார் இந்த மௌலது கோர்வை செஞ்சு அந்த கடைசியுடைய துஆவில் கொண்டு வருவாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபித் துன்யா வல் ஆখিরাতি மின் அஹ்லி விலாயத்திக் அப்படிம்பாங்க. யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலேயும் உன்னுடைய விலாயத்தை பெற்றவர்களாக எங்களை ஆக்கிவிடு அப்படின்னு கேட்பாங்க. விலாயத்தின் உச்சத்தில் இருந்த உத்தமர் கௌசனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த முத்திரை வாதத்தை எங்கள் மேனிகளும் சுமக்க வேண்டும். வஜஅல்னா ஃபித் துன்யா வல் ஆখিরাতি மின் அஹ்லி விலாயத்திக் என்று கேட்பார்கள். அல்லாஹ் அந்த தகுதி மிக்க அந்த விலாயத்தை நமக்கும் தகுதியாக்குவானாக. அது அவன் கருணையினால் மாத்திரம் தான் முடியும், அவன் கிருபையினால் மாத்திரம் தான் முடியும், அவன் நாடினால் மாத்திரம் தான் முடியும். நம் வணக்கங்கள் எல்லாம் அதற்கு எந்த வகையிலும் சமமாகாது, நம் வணக்கம் எல்லாம் எந்த வகையிலும் ஈடாகாது. இந்த அற்பமான வணக்கங்கள் எல்லாம் நம்மை கரை சேர்ப்பதற்கே அது போதாதே, அது எப்படி விலாயத்தின் உச்சிக்கு நம்மை கொண்டு சேர்க்கும்? இறைவனுடைய கருணையும் கிருபையும் நாட்டமும் நடந்தால் மாத்திரமே அது கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவன் உகந்த நன்மக்களாக ஆக்குவானாக. நம் அனைவர்களையும் அவனுடைய நெருக்கத்திற்கு தகுதியாளர்களாக ஆக்குவானாக. நமது பாவங்களும் நமது பிழைகளும் குற்றங்களும் அதற்கு எந்த வகையிலையும் தடையாக அமைந்து விடாமல் பாதுகாப்பானாக. அந்த விலாயத்தின் உச்சைக்கு செல்வதற்கோ, விலாயத்தின் நெருக்கத்திற்கோ, இறை நெருக்கத்திற்கோ நாம் அகப்படாமல் போகிற பாவமான காரியங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லா பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. வெளிப்புற பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் அனைத்திலிருந்தும் என்ன ரீதியான பாவங்கள், உள்ள ரீதியான பாவங்கள், சிந்தனை ரீதியான பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. கடைசி வரை அவன் கொடுத்த அந்த அவனுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறதே, அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டோமே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூதராக நாம் பொருந்திக் கொண்டோமே, அந்த பொருத்தத்தையும் வாக்குறுதியையும் கடைசி வரை நிறை செலுத்துகிற நல்ல வாக்கியவான்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஷஹாதாவை மொழிந்ததோடு நின்று அதில் நாம் எந்த குறைகளும் ஏற்படுத்தி விடாமல் அல்லாஹ் நம்மை அதை சுத்தமான முறையில், அதை சுத்தமான முறையில் அதை நாம் பேணி பாதுகாக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் செய்வானாக.
அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வணக்க வழிபாடுகளில் எந்த குறைவும் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் அதை நிறைவான முறையில் வணங்கி பாக்கியம் பெறுகிற தௌஃபீகை செய்வானாக. அவன் தடுத்திருக்கிற, விலக்கி இருக்கிற, அவன் வெறுத்த காரியங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நமது உறுப்புகள் எந்த விதத்திலேயும் நரகத்திற்கு தகுதியாகி விடாமல் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. சொர்க்கத்தின் உத்தம இடத்திற்கு தகுதியான அந்த உறுப்புகளாக அல்லாஹ் நமது உறுப்புகளை ஆக்கி அருள் புரிவானாக. வாழுகிற பொழுதே, இந்த உலகத்தில் இருக்கிற பொழுதே, இவர்கள் எல்லாம் சுபனவாதிகள், இவர்கள் எல்லாம் என் நெருக்கம் பெற்றவர்கள் என்ற அந்த சுபசோபன வார்த்தையை பெறுகிற தௌஃபீகை அல்லாஹ் செய்வானாக. இறைவன் அவனை மதிப்பதற்கும் அவனை வணங்குவதற்கும் அவன் யாரையெல்லாம் மதிக்க சொன்னானோ அவனது நேசர்களையும் நாம் மதிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் சூழலிலேயும் அவன் உகந்த நன்மக்கள் விஷயத்தில் நம் எண்ணங்களோ சிந்தனைகளோ வார்த்தைகளோ பிழையாக வந்து விடாமல் காப்பாற்றி விடுவானாக. கடைசி வரை நமது உடல்களை அல்லாஹ் ஆரோக்கியமாக்கி தருவானாக. வணக்கத்திற்கு தகுதியான உடலாக ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடல்களை வணங்க முடியாத அளவிற்கு கொடுத்த நோய்கள் தாக்கிய உடல்களாக ஆக்கி விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய இந்த உலக வாழ்வை உனக்கு பொருத்தமான வாழ்வாக ஆக்கி கொடையா அல்லாஹ். கடைசி வரை நாங்கள் அனைவர்களும் எல்லா நிலைகளிலேயும் உனது சிந்தனையிலேயே, உனது நினைவுகளிலேயே நாங்கள் மூழ்கி இருக்க எங்களுக்கு அருள் புரிந்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய உடல்களை ஆரோக்கியமாக வைத்து விடையா அல்லாஹ், சுபிட்சமாக வைத்து விடையா அல்லாஹ். யாருக்கும் எங்களுடைய உடல்கள் பாரமாகி விடாமல் காப்பாற்றி விடையா அல்லாஹ். எங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களை கண்ணியமாக்கி விடையா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட எங்களுடைய உடல்கள் நோயின் காரணமாக பாரமாகி விடாமல் காப்பாற்றி விடையா அல்லாஹ். படுத்த படுக்கையாக முடங்கி போய்விடாமல் பாதுகாத்து விடையா அல்லாஹ். எங்களுடைய வணக்கங்களை தடை செய்கிற நோய்கள் எங்களை தொற்றி விடாமல் காப்பாற்றி விடையா அல்லாஹ். எங்களுடைய உடல்கள் எங்களுக்கே பாரமாகி விடாமல் காப்பாற்றி விடையா அல்லாஹ். கடைசி வரை எங்களுடைய கரங்கள் உன்னிடத்தில் உயர்ந்து எங்கள் தேவைகளை உன்னின் மூலமாக பெற்றுக்கொள்கிற வலிமையையும் தௌஃபீகையும் செய்து விடையா அல்லாஹ். உன்னல்லாத வேறு யாரிடத்திலேயும் எங்களுடைய இந்த உலக காரியத்திற்காக கூட நாங்கள் நெருங்கி விடாமல் காப்பாற்றி விடையா அல்லாஹ். எங்களுடைய கரங்கள் அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து எங்களை இழிவாக்கி விடாமல் பாதுகாத்து விடையா அல்லாஹ். கடைசி வரை நாங்கள் கண்ணியமாக வாழ அருள் செய்து விடையா அல்லாஹ். எங்கள் ஈன்றெடுத்த பெற்றோர்களை நீ வளமோடு வாழ செய்து விடையா அல்லாஹ். அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் நிறைவாக கொடுத்து விடையா அல்லாஹ். அந்த சீதேவிகளை என்றென்றும் உயர்வாக்கி வைத்து விடையா அல்லாஹ். பிறர்களுக்கு முன்னால் அவர்களுடைய பார்வைகளை கண்ணியமாக்கி விடையா அல்லாஹ். அவர்கள் எந்த தூரத்தில் இருந்தாலும் எங்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக ஆக்கி விடையா அல்லாஹ். அவர்களுடைய துஆவிற்கு ஆளானவர்களாக நாங்கள் இருக்க அருள் வாழித்து விடையா அல்லாஹ். எங்களுடைய முதுகந்தண்டிலிருந்து பிறக்கிற சந்ததிகளையும் பாக்கியமான சந்ததிகளாக ஆக்கி விடையா அல்லாஹ். அந்த சந்ததிகளை கடைசி வரை தூய்மையான உன்னை நேசித்த, உனது ஹபீபை நேசித்த, உன் நேசர்களை நேசித்த, அவர்கள் நடந்த செவ்வையோடு நடந்த பாதையிலேயே கடைசி வரை நிலை நிறுத்தி விடையா அல்லாஹ். எந்த ஒரு சூழலிலேயும் வழிகேடுகள் தாக்கி விடாமல் காப்பாற்றி விடையா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய முன்னோர்களை சொர்க்க பூஞ்சோலையில் அமர்த்தி விடையா அல்லாஹ். நாளை மறுமையிலே உயர்ந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த விழாவினுடைய நாயகர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய விலாயத்தின் உச்சாணியில் இருக்கும் கௌதனா மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இருக்கிற உன்னத சுவனபதியில் எங்களுக்கும் இடமளித்து விடையா அல்லாஹ். அவர்களுடைய அன்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடையா அல்லாஹ். உன் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கென்று நீ பாக்கியமாக தயாரித்து வைத்திருக்கிற அந்த மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் ஒருவர்களாக அதில் ஆக்கி விடையா அல்லாஹ். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், குறிப்பாக எங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களான பெருமக்கள், எங்களுக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்த ஆசிரியர்மார்கள், ஷேகுமார்களோடு யா அல்லாஹ் உன்னை தரிசிக்கிற பெரும் வேற்றினையும் பாக்கியத்தையும் தந்து விடையா அல்லாஹ். பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஸல்லம் வ பிஹுர்மதி கௌதனா மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு வ ஸாயிரி அவுலியாஇல்லாஹி அஜ்மஈன் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
या वली सलाम अलैकुम, या गौसू सलाम अलैकुम, या कुतुबु सलाम अलैकुम, मौलाना सलाम अलैकुम, या जुनूदल ज़ाकिरीना, या शुहूदल हादिरीना, अक्सिरू ज़िक्रम मुबीना, लिदलीलित तालिबीना, अंतक़ूलु या मलाज़ु वासिअल फ़ज़लिल मआज़ु, मिनकुम लना नक़ाज़ु, कुल्लना औनम मुईना, अंत हक़्क़न मुहीदीनी, अंत कुतुबुन बिल यक़ीनी, कुंत गौसुस सकलैनी, अंत ज़ै कुल्ल गौसन कुल्ल हीनिन, फदफ़अ अन्ना हीना, अंत गौसुस सकलैनी, अंत ज़ैनुल हरमैनी, व मुनीरुल मालवैनी, इजअलन्ना मुक़बिलीना, अंत अत्क़ल अत्क़ियाई, अंत अस्फ़ल अस्फ़ियाई, सिरत ताजल औलियाई, आतिना फ़तहम मुबीना, अंत मुबदिउन नवादिर, मुज़हिरुम मा फ़ी ज़माइर, मुख़बिरुम मा फ़ी सराइर, रहमतुन दुनिया व दीना, या हफीदल हसनैनी, या करीमत तरफ़ैनी, या नजीबल अबवैनी, कुल्लना हिर्ज़न कनीना, कुल्लना कहफ़म मुनीआ, अन बलियातिन शफ़ीआ, फ़ी ख़तियातिन वसीआ, मिन अतियातिन तफ़ीना, अंज़लल्लाहु सलामा मा सलातिही दवामा, लिल्लज़ी गदा खितामा, लिजमीइल मुरसलीना, अहमदिन वल आलि असरा, वल उलाहत शौहु नसरा, मा मन इक़्तफ़ौहु इसरा, वल फ़रीक़िन्ना इबीना, व आफ़ा अन सामिईना, मदहकुम वस्सानिईना, तुअमहुम वल हाज़िरीना, हाहुना वज़्ज़ाकिरीना, या वली सलाम अलैकुम, या गौसु सलाम अलैकुम, या कुतुबु सलाम अलैकुम, मौलाना सलाम अलैकुम। अल-फ़ातिहा। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, इय्याक नअबुदु व इय्याक नस्तईन, इहदिनस सिरातल मुस्तक़ीम, सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़ज़ूबि अलैहिम वलद्दालीन। क़ुल हुवल्लाहु अहद, अल्लाहुस समद, लम यलिद व लम यूलद व लम यकुल लहु कुफुवन अहद। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, हुवल्लाहु अहद, अल्लाहुस समद, लम यलिद व लम यकुल लहु कुफुवन अहद। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, क़ुल हुवल्लाहु अहद, अल्लाहुस समद, लम यलिद व लम यूलद व लम यकुल लहु कुफुवन अहद। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम।
الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على نورك سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم به كان ما كان وبه يكون وما يكون وعلى آله وصحبه وسلم وارفع عن الوالدين المصطفيين المجتبيين الصديقين الشهيدين سيدنا عبد الله رضي الله تعالى عنه وسيدتنا آمنة رضي الله تعالى عنها وأعطهما من الرضوان حتى ترضيهما واجزهما اللهم أفضل ما جازيت به أبا وأما ولديهما جزاء بقدر عظمة ذاتك في كل وقت وحين وارحم والدينا معهم يا أرحم الراحمين وأصلح أولادنا وأحوالنا في الدنيا ويوم الدين عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك وذكرهم الذاكرون وغفل عن ذكرك وذكرهم الغافلون صلاة دائمة بدوامك وباقية ببقائك لا منتهى لها دون علمك إنك على كل شيء قدير وصل على جميع الأنبياء والمرسلين وأفضل الخلائق كلهم أجمعين لا سيما فضلا ساداتنا أزواج رسول الله صلى الله عليه وسلم وأولاد رسول الله صلى الله عليه وسلم وأبناء رسول الله صلى الله عليه وسلم وبنات رسول الله صلى الله عليه وسلم وأهل بيت رسول الله صلى الله عليه وسلم وعترة رسول الله صلى الله عليه وسلم وأصحاب رسول الله صلى الله عليه وسلم وأنصار رسول الله صلى الله عليه وسلم وأتباع رسول الله صلى الله عليه وسلم وأحباب رسول الله صلى الله عليه وسلم وفضلا سيدنا وشيخنا وقطبنا وغوثنا أول قطب الأقطاب سيدنا إمامنا علي كرم الله وجهه رضي الله عنه وإمامنا سيدنا حسن رضي الله عنه وإمامنا سيدنا حسين رضي الله عنه وفضلا سيدنا وستنا فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وفضلا سيدنا وشيخنا وقطبنا وغوثنا القطب الرباني والغوث السمداني سيدنا محي الدين الشيخ سيد عبد القادر الجيلاني رضي الله عنه وفضلا سيدنا وشيخنا وقطبنا وغوثنا قطب الهند عطاء الرسول خواجة معين الدين الدشتي الأجميري رضي الله عنه وفضلا سيدنا وشيخنا وقطبنا وغوثنا القطب الأكبر والغوث الأشهر سيدنا الشيخ أبي الحسن علي الشاذلي رضي الله عنه وفضلا سيدنا وشيخنا وقطبنا وغوثنا سلطان العارفين سيد أحمد الكبير الرفاعي رضي الله عنه وفضلا ساداتنا رضوان الله تعالى عليهم أجمعين لا سيما فضلا سيدنا وشيخنا وقطبنا وغوثنا صاحب هذا الوقت المعلوم عدد ما علمت وزنة ما علمت وملء ما علمت يا رب العالمين اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك واملأ قلوبنا بنور معرفتك يا أرحم الراحمين اللهم علمنا من لدنك علما كما علمت عبادك الصالحين يا أرحم الراحمين اللهم فقهنا في الدين كما فقهت عبادك الصالحين يا أرحم الراحمين اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم ارزقنا مرافقة حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم في القبر والحشر والمحشر برحمتك يا أرحم الراحمين اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا تقبل منا
منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما رب هب لي من الصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد